ஹலோ. மியூட்ல பண்ணுமா? ஜெயக்குமார் காமெடி பிடிச்சிட்டு இருக்கிறீங்களா? வீடியோ ஆஃப் பண்ணி இது பண்ணிடுங்க. சாரி சார். சார் குட் ஈவினிங் சார். ஹலோ, வந்துட்டீங்களா? ஹலோ, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க. ஓகே சார். 13 பேர் வந்திருக்காங்க சார். இல்ல, நிறைய இடத்துல மழையா இருக்கு. எங்கேயுமே மழையா இருக்கு. அதனால உங்களுக்கு நான் முன்னாடியே மெட்டீரியல் சென்ட் பண்ணிட்டேன். சப்போஸ் மழை பெஞ்சு கிளாஸ் கண்டினியூ பண்ண முடியல, நீங்க அந்த மெட்டீரியல் படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீக் சண்டே வந்து அந்த டெஸ்ட் இருக்கும். ஹலோ. ஓகே சார். ஓகே, நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிருந்தோம் தெரியுங்களா? சண்டே வந்து டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அது மாதிரி அந்த இந்த வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கும் ஃப்ரைடேயும் வந்து இந்த ஃபெமினிசம் பத்தி ஃபுல்லா பாத்துக்கோம். அது வந்து திருக்குறள்ல ஒரு டைப் பார்த்துக்கலாம். திருக்குறள்ல வந்து இந்த பொருளாதார கொள்கைன்னு சொல்லி இருக்கும் தெரியுங்களா? அந்த டாபிக் பார்த்தலாம். லெட்டர் ரைட்டிங்ல ஒரு டைப் பார்க்கலாம். இது மூணுத்தையும் பார்த்துட்டு இந்த வீக் டெஸ்ட் வச்சுக்கலாம். காலையில வந்து டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம், மதியம் வந்து அந்த இந்த பார்த்து வச்சுக்கலாம். ப்ரெசிஸ் ரைட்டிங் அது எல்லாமே வச்சுக்கலாம். இன்னைக்கு இந்த ஃபெமினிசம் பார்த்தோம். இந்த திருக்குறள்ல ரிலவன்ஸ் டு பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அது ரிலேட்டடா பார்க்கலாம். சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளில் பொருத்தப்பாடு, அதுல எக்கனாமிக் மட்டும் பார்ப்போம், பொருளாதார நிகழ்வு மட்டும் பார்க்கலாம். ஓகே. ஹலோ சார். சொல்லுங்க சார். இப்ப நோட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு தனி நோட் அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்க சார். சொல்லுங்க. இல்ல இப்ப நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும் இல்லைங்களா? நீங்க சொல்றதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கணும். இதுல கூட பாத்துக்கோங்க. அப்படியா? உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுறேன். நீங்க வேணா நீங்க எதுல இருந்து வேணா அதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கிற அளவுக்கு இது ஒன்றும் ஜிஎஸ் பேப்பர்ல இல்ல. சும்மா என்ன இருக்குன்னு மட்டும் தான் தெரிஞ்சுக்க போறோம். ஓகே சார். அந்த நோட்ஸ் எடுக்கணும்ன்ற அந்த அளவுக்கு வரும். திருக்குறள் மட்டும், திருக்குறள் கூட உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு அந்த அதிகாரத்துல வரும்னு சொல்லிட்டு அதை பாத்தீங்களா? பார்த்தோம். அந்த அதிகாரத்தை மட்டும் பார்த்து அதுல இருந்து உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ அந்த திருக்குறள் பாத்துக்கலாம். ஓகே சார். இங்க பாருங்க, இந்த பொருளாதார சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வு இந்த அந்த பொருத்தப்பாடுனா எந்த அது ரிலேட்டடா எந்த திருக்குறள் வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒழுக்கமுறை, கூட ஒழுக்கம், ஓகேங்களா? இது மாதிரி இது ரிலேட்டடா எடுத்து அதுல இருந்து உங்களுக்கு எது பெஸ்டா தோணுதோ அதுல இருந்து எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பொருளாதாரம் தான் பார்க்க போறோம். அதுல எது ரிலேட்டட்ல வரும்? வான் சிறப்பு, கல்வி, நாடு, உழவு, பொருள் சேர்வை, இதெல்லாமே. இது நீங்க தனியா நோட்ஸ் எடுக்கணும் இல்லை, இதான் கொடுத்தாச்சுல உங்களுக்கு. இதுல இருந்து எந்த திருக்குறள் உங்களுக்கு ஆப்டா இருக்குமோ, எது எழுதுனா உங்களுக்கு சரியா வரும்னு படுதோ, எது நல்லா கேட்சியா இருக்குமோ அதை எடுத்து நீங்க எழுதிக்கணும். எல்லாருமே ஒண்ணு எழுதணும்னு இல்லை. நம்ம ஒரு எஸ்ஸே ப்ரொவைட் பண்ணிருப்போம் ஆல்ரெடி. இங்க பாருங்க, இது வந்து மாடல் எஸ்ஸே ப்ரொவைட் பண்ணுது. முன்னுரை, பொருள் பற்றி வள்ளுவரின் கூற்று, வேளாண்மை, உற்பத்தி காரணிகள், பொருளீட்டும் முறை, பொருளை பகிர்தல், பொருளாதார மேலாண்மை, நலன் பெறும் அரசு, முடிவுரை, இது மாதிரி சொல்லிட்டு அதுக்கு ஆப்டான எனக்கு எது பெஸ்ட்னு படிச்சோ நான் அந்த திருக்குறள் கொடுத்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். அது போல உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அந்த திருக்குறள் அந்த கொடுத்துருக்க அதிகாரத்துல இருந்து எந்த திருக்குறள் உங்களுக்கு ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்து போட்டு நீங்க அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி முடிக்கலாம்.
நீங்க இதுக்கு தனியா நோட்ஸ் எடுக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு தான் எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி கொடுத்தாச்சு இல்ல. நீங்க வேணா உங்களுக்கு பர்சனலா இந்த அதிகாரத்துல இருந்து இந்த திருக்குறள்ன்றத மட்டும் நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. நீங்க உங்க இதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம், இல்ல நீங்க ஒரு நோட்டு போட்டு எழுதுறதுனால எழுதிக்கலாம். இன்னைக்கு இதுதான் பார்க்க போறோம். பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்த பாடம். இந்த ஃபெமினிஸ்ட் டாபிக் 1.8 8வது டாபிக். 9 டாபிக் கொடுத்துருப்பாங்கல்ல சிலபஸ்ல, அதுல 8வது டாபிக் போட்ட போறோம். ஃபெமினிசம், சோசியோ ஃபெமினிசம், லிட்டரரி ஃபெமினிசம், டிஃபரண்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் பர்செப்ஷன். தமிழ்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, பெண்ணியம், சமுதாயத்தில் பெண்ணியம், இலக்கியத்தில் பெண்ணியம், பல்வேறு கருத்துக்களும் பார்வைகளும். கேக்குதா? Yes, sir. Yes, sir. Continue, sir. ஓகே. சப்தகிரி, மிஸ்டர் சப்தகிரி, ஸ்கிரீன்ல கிரிக்கிட்டு இருக்கீங்க போல, அதை ரப் பண்ணிடுங்க. சரி, ஓகே. டைம் ஆச்சு, யாரும் வர மாதிரி தெரியல. எங்கேயுமே ரெய்னா இங்கேயும் வெளியில நிறைய மழை பெஞ்சுட்டு தான் இருக்கு. உங்க ஏரியால எப்படி இருக்குன்னு தெரியல. சப்போஸ் கிளாஸ் கட் ஆயிடுச்சுன்னா நீங்க இந்த மெட்டீரியல் படிச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை கிளாஸ்ல நம்ம இதையும் சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த வீக் டெஸ்ட் இருக்கு, இதை படிச்சு வச்சுக்கோங்க. ஓவராலா நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏன்னா கரண்ட் எப்போ போகும்னு தெரியாது, நின்று தான் வந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, ஃபெமினிசம் 1.8 டாபிக். இந்த வாரத்துக்கான டெஸ்ட் வந்து இந்த டாபிக் தான். இது அந்த திருக்குறள் டாபிக் சொல்லிட்டேன். லெட்டர் ரைட்டிங் ஒரு டைப் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி லெட்டர் டு எடிட்டரும் அண்ட் இன்னொரு ஹையர் அபிஷியல் வந்து லோயர் அபிஷியலுக்கு எப்படி லெட்டர் எழுதுவாங்க, இந்த 2 டைப் வச்சுக்கலாம். இதான் இந்த வீக்குக்கான டெஸ்ட் சிலபஸ். உங்களுக்கு சப்போஸ் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா, இல்ல சப்போஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ண முடியல, உங்களுக்கு மெட்டீரியல் சென்ட் பண்ணிடுறோம். அதுல இருந்து படிச்சு நம்ம இந்த வீக்ல டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இது ஃபெமினிசம் டாபிக் தான். ஃபர்ஸ்ட் ஃபெமினிசம் டாபிக் இல்ல எங்க இருந்து சோர்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம்னா, நம்ம ஸ்கூல் புக்கு, காலேஜ் புக்ஸ் அண்ட் கொஞ்சம் வந்து நெட்ல இருந்து எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம கொஸ்டின் சென்டர்ஸ் வந்து எங்க இருந்து எடுப்பாங்கன்னா, இதுல இருந்தா எடுக்க போறாங்க. ஸ்கூல் புக்ஸ் அண்ட் காலேஜ் புக்ஸ் தான் எடுக்க போறாங்க. அண்ட் வந்து அது இல்லாம கொஞ்சம் காலேஜ் மெட்டீரியல்ஸ் வந்து இந்த காலேஜ் ப்ரொஃபசர் சொல்லியிருந்தாங்க சரிங்களா, அவங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அந்த மெட்டீரியல் எடுத்து இது இன்க்ளூட் பண்ணிருக்கோம். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இதுவே போதும், 90% இதுவே போதும். 90 to 95%. இதை விட்டு இன்னும் கொஞ்சம் வேணா வெளியே போக சான்சஸ் இருக்கு. அது வந்து சில பேர் வந்து இந்த ஃபெமினிசம் இது ரிலேட்டடா வந்து நம்ம பேப்பர் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பேப்பர் ஒரு 4-5 அனுப்பிச்சிருந்தாங்க அந்த காலேஜ் ப்ரொஃபசர்ஸ். அதுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதே நீங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இதெல்லாம் படிச்சு முடிச்சு டைம் இருந்துச்சுன்னா நீங்க அதையுமே கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் அதை சென்ட் பண்ண மறந்துட்டேன். கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் சென்ட் பண்றேன். இங்க பாருங்க, இந்த பேப்பர் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிருப்பாங்க. அது மாதிரி இது மாதிரி ஒரு 4-5 எக்ஸாம்பிள் இருக்கு. உங்களுக்கு அதுவும் நாங்க ஷேர் பண்றோம். நீங்க இதை படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறமும் டைம் இருந்துச்சுன்னா நீங்க அதை படிங்க. மிஸ்டர் சப்தகிரி, நீங்க ஸ்கிரீன்ல கிறுக்கி வச்சது போகவே இல்லை. அதை கொஞ்சம் ரப் பண்ணா நல்லா இருக்கும். சார் எப்படி எரேஸ் பண்றதுன்னு தெரியல சார். அந்த ரைட் பண்ணக்குள்ள ஒரு பென் டூல் செலக்ட் பண்ணி கிறுக்குனீங்கல்ல, அது பக்கத்துல எரேசர் டூல் இருக்கும். அதை எடுத்து கிறுக்கின மாதிரி அழைச்சு விட்டுருங்க. அதான் அதை வச்சுதான் ரொம்ப நேரம் அழைக்கிறேன், ஆனா போக மாட்டேங்குது. நான் வெளியும் போயிட்டு வந்துட்டேன். சரி, ஓகே. இதுக்கப்புறம் அப்படி பண்ணாதீங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நான் ஓவராலா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பெண்ணியம் பத்தி ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி.
பெண்ணியத்துக்கான இந்த இங்கிலீஷ் மெட்டீரியல்ஸ், இந்த இங்கிலீஷ் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ் சமயம் இதெல்லாம் நமக்கு 11th எத்திக்ஸ் புக் அறவியலும் இந்திய பண்பாடும் இருக்கு தெரியுமா, அதுல தமிழ்ல இருக்கும். அதோட இங்கிலீஷ் ஆப்ஷன் தான் இது. ஓகேங்களா, இதை படிச்சுக்கோங்க, இதை ஒரு வாட்டி வாசிச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து இது கான்ஸ்டியூஷன்ல இந்த ஃபெமினிசம் ரிலேட்டடா எப்படி உமனுக்கு வந்து எந்தெந்த இடத்துல அந்த ரைட்ஸ் கொடுக்குறாங்கன்றது ஆர்டிகல் 14, 15. ஆர்டிகல் 14 உங்களுக்கு தெரியும், ரைட் டு ஈக்வாலிட்டி, சமத்துவம். ஆர்டிகல் 50 வந்து டிஸ்கிரிமினேஷன், இந்த பாலின வேறுபாடெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது. ஓகேங்களா, அது ரிலேட்டடா கொஞ்சம். அண்ட் ஃபர்ஸ்ட் இப்போ இந்தியாவிலேயே வந்து யார் இந்த ஃபெமினிசம், இந்த பெண்ணின்ற டாபிக் கொண்டு வந்தாங்க, யார் அதுக்காக போராடினாங்க, அவங்க பேர் குளோரியா ஸ்டெய்னம். இது எக்ஸாமுக்கு தேவைப்படாது, இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு நாலேஜ்க்காக தெரிஞ்சு வச்சுக்கலாம். சப்போஸ் நமக்கு பேராகிராஃப்ல கொடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மிதான், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இந்தியாவில வந்து யார் இந்த மாதிரி இந்த ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க, இல்ல தமிழ்நாட்டுல யார் இந்த ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட்டை கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி இது மாதிரி கொஞ்சம் போகும். ஓகேங்களா, தமிழ்நாட்டுல வந்து இந்தியாவில வந்து சாவித்திரி பூலே, அது போல தமிழ்நாட்டுல யாரு என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் சிலபஸ்ல வந்து சோசியோ ஃபெமினிசம், சமுதாயத்தில் பெண்ணியம், லிட்டரரி ஃபெமினிசம் ஆர் இலக்கியத்தில் பெண்ணியம். ஓகேங்களா, சமுதாயத்துல பெண்ணியம் எப்படி இருக்கணும், என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி மாறி இருக்காங்க, இன்னும் அதுக்கு அடுத்து எப்படி போகணும், இது ரிலேட்டடா பேசுறது இந்த சோசியோ ஃபெமினிசம். இந்த லிட்டரரி ஃபெமினிசம் வந்து இலக்கியம் மூலயமா எப்படி வந்து இந்த பெண்ணியத்தை அவங்களோட ரைட்ஸ் எல்லாம் பெற்றாங்க, அடைஞ்சாங்க, அது மாதிரி அது ரிலேட்டடா சொல்றதா இந்த இலக்கியத்தில் பெண்ணியம். ஓகேங்களா, இது ரிலேட்டடான இங்கிலீஷ் டாக்குமெண்ட்ஸ் தான், இங்கிலீஷ் மெட்டீரியல் தான் இது. உங்களுக்கு மோஸ்ட்லி இதுவே போதும், 99% இதுவே போதும். உங்களுக்கு இன்னும் ஃபர்தரா தேவைப்பட்டுனா உங்களுக்கு நான் அந்த தனியா பேப்பர் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்கல்ல, அது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணாது, அதெல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். சரிங்களா, இது தமிழ்ல. ஓகே, இது வந்து இவ்வளவுதான் எடுத்தது வந்து காலேஜ் மெட்டீரியல்ஸும் அந்த கொஞ்சம் நெட்ல இருந்து எடுத்தது. இதுக்கப்புறம் வர்றது வந்து ஸ்கூல் புக்ஸ்ல எந்தெந்த இடத்துல கவர் ஆகுதுன்னா 11th எக்கனாமிக் புக், 11th பாலிட்டிக்கல் புக், பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக். உங்களுக்கு பேஜ் நம்பர் சொல்றேன், என்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 11th பாலிட்டிக் யூனிட் 9ல இங்கிலீஷ் மீடியம் வந்து பேஜ் நம்பர் 169, தமிழ் வந்து பேஜ் நம்பர், தமிழ் புக்ல வந்து பேஜ் நம்பர் 179. ஓகேங்களா, அப்புறம் 11th எத்திக்ஸ் புக், இந்திய அறவியலும் இந்திய பண்பாடும் ஒரு புக் இருக்குல்ல, அதுல வந்து பேஜ் நம்பர் 182. ஓகேங்களா, இந்த ரெண்டு புக்லயும் வந்து இந்த பெண்ணியம் டாபிக், எத்திக்ஸ், இந்த ஃபெமினிசம் டாபிக் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா, உங்களுக்கு நான் இதுல இதை எடுத்து கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நீங்க சில பேருக்கு வந்து புக்ல படிக்கிறது பிடிக்கும், அந்த புக் எடுத்துக்கோங்க, அந்த புக்ல அப்படியே கூட படிச்சுக்கோங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 11th பாலிட்டி யூனிட் 9 பேஜ் நம்பர் 169, தமிழ் புக்னா பேஜ் நம்பர் 179, எத்திக்ஸ் புக் வந்து பேஜ் நம்பர் 182. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு இடத்துல இந்த பெண்ணியம் டாபிக் வந்து கவர் ஆகும் ஸ்கூல் புக்ஸ்ல. அதுக்கான மெட்டீரியல் இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க, அது அங்க கவர் ஆனது. இங்க பெண்ணியத்தான வகைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து பாலிட்டி புக்ல கொடுத்துருப்பாங்க. தாராளவாத பெண்ணியம், மார்க்சியவாத பெண்ணியம், தீவிர பெண்ணியம், சுற்றுச்சூழல் பெண்ணியம், பின்காலிய பெண்ணியம், அதாவது போஸ்ட் கலோனல். இந்த இதுக்கு அப்புறம் வெள்ளக்காரவங்க ஆண்டுட்டு போனதுக்கு அப்புறமா வரேன். ஓகேங்களா, சரி, அதெல்லாம் ஒன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எதாவது எங்க கவர் ஆகுதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். சப்போஸ் கிளாஸ் கட் ஆயிடுச்சுன்னா நீங்க டெஸ்ட் ப்ரிப்பேர் ஆகுது. ஓகேங்களா, இது அது ரிலேட்டடா சொல்லியிருப்பாங்க. இது 11th பாலிட்டி புக், தமிழ் மீடியம், இது இங்கிலீஷ் மீடியம். ரெண்டுமே ஒரே கண்டென்ட் தான். நீங்க ரெண்டுத்தையும் வந்து எப்படி வைக்கணும்னா, இப்படி ரெண்டு சைடு ரெண்டுத்தையும் ஒன்னா எடுத்து வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் பேரா இங்க படிச்சுட்டு அடுத்து இந்த ரெண்டு பேரா படிச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டிரான்ஸ்லேஷனுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், புரியும். உங்களுக்கு எந்தெந்த வார்த்தை புரியலையோ, தமிழ்ல படிக்கிறப்போ, இங்கிலீஷ் படிக்கிறப்போ எந்த வார்த்தை புரியலையோ அதை மார்க் பண்ணி வச்சுட்டு அதை அதோட மீனிங் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க. அப்பதான் டிரான்ஸ்லேஷன் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, அதோட வந்து பாலிட்டி புக்ல இருந்து முடிஞ்சிடும். இது வந்து எத்திக்ஸ் புக், அது அறவியலும் இந்திய பண்பாடும் இருக்குங்களா, அந்த புக்ல இருந்து எடுத்தது. பெண்ணி அறம் பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் முதல் கட்ட பெண்ணியம், ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம், செகண்ட் வேவ் ஃபெமினிசம், தேர்ட் வேவ் ஃபெமினிசம், மூன்றாம் கட்ட பெண்ணியம். மிஸ்டர் ஜெயக்குமார், உங்க வீடியோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். வீடியோ நீங்க ஆஃப் பண்ணவே இல்லை போல. சரி, ஓகே, இது கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. இந்த 11th எத்திக்ஸ் புக்ல இருக்கிறத நல்லா பாத்துக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். அது முக்கியமா வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நல்லா படிச்சுக்கோங்க. கன்சர்வேட்டிவ் ஃபெமினிசம், இந்த லிபரல் ஃபெமினிசம், ரேடிக்கல் ஃபெமினிசம், சோஷியோ ஃபெமினிசம், இது மாதிரி இது ரிலேட்டட்லாம் நல்லா படிச்சுக்கோங்க.
இல்லது கொஸ்டின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் வந்து இந்த ஃபெமினிசம் ரிலேட்டடான எல்லா டெக்னிக்கல் வேர்ட்ஸ் கலை சொற்கள் எல்லாமே வந்து நான் கீழே கொடுத்துட்டேன். இதை படிச்சுக்கோங்க. இதை படிச்சு இதுல நல்லா தரவா இருந்தாதான் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பார்ட் வந்து ஈஸியா இருக்கும். டிரான்ஸ்லேஷன் பண்றப்போ சில வார்த்தைகள் வந்து ஸ்டக் ஆகாம உங்களுக்கு அப்படியே ஒரு ஃப்ரீ ஃப்ளோல போகிறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா? நல்லா மோஸ்ட் இம்பார்ட்டன்டா தான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க பாருங்க. சோசியல் டைசி, சமூக சீரழிவு, சோசியோ ஃபெமினிசம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். உமன்ஸ் லிபரேஷன், பெண் விடுதலை, மேல் சாவனிசம், ஆண் ஆதிக்கம், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, இதான் ஃபெமினிசம் ரிலேட்டடான மெட்டீரியல் இதுதான். அண்ட் இது இல்லாம வந்து எக்ஸ்ட்ரா வந்து பசங்க ப்ரெசென்ட் பண்ண பேப்பர்ஸ் இருக்குது ஃபெமினிசம் ரிலேட்டடா. அது உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு இதுவே போதும். ஓகேங்களா? இதை திரும்ப திரும்ப படிங்க. போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல திரும்ப திரும்ப 2 வாட்டி படிச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்றப்ப ஈஸியா இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இந்த டாபிக்னா இதுதான் ஒரு ஐடியா கிடைச்சிடும். உங்களுக்கு எக்ஸாம்ல ஃப்ரீயா எழுத முடியும். சப்போஸ் இன்ஸ் டெவலப்மெண்ட்னா அங்கங்க ஒரு வார்த்தை தான் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம டெவலப் பண்ணணும். ஒரு டாபிக் போடணும். ஓகேங்களா? அப்போ அதை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பேசிக்கான புரிதல் இருந்துச்சுன்னா ஓகே இதான் சொல்ல வராங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க அதை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். சரி ஓகேங்களா? சரி ஓகே. இப்ப கிளாஸுக்கு போலாமா? இல்ல யாராச்சும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. இல்லைன்னா இந்த டாபிக் கொஞ்சம் அப்படியே ஜெனரலா என்னன்னு பாத்துக்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. சார் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 மெட்டீரியலுமே அனுப்பிடுவீங்களா சார்? ஆமா, 2மே தான் அனுப்புறேன். டிரான்ஸ்லேஷன் பார்ட் இல்ல அதனால. ஆமா அதுக்காக தான் சார் கேட்டேன். 2 கம்பேர் பண்ணி படிச்சேன். இல்ல ரெண்டுக்கும் vocabulary எழுதுறது. ஓகே 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 சார். வேற ஹலோ சார். சொல்லுங்க சார் 8th ஸ்டாண்டர்ட்ல தமிழ் மீடியம் வந்து காலாந்தோறும் இந்திய பெண்களின் நிலை இருக்குதுன்னு சார். அது படிக்கலாமா சார்? இல்ல அது வேண்டாமா? அது கல்ச்சர் அது மாதிரி சம்பந்தப்பட்டதா வரும். அதுலயே வரும். இன்னொரு புக்லயே அதுலயே வரும். அந்த கல்ச்சர் அதுல அந்த டாபிக்ல கலந்து வரும். அதுவே நம்ம வந்துடும். நீங்க படிச்சிருங்க. அதையும் படிச்சிருங்க. நீங்க பயப்படாத. ஓகே ஓகே. கல்ச்சர் டாபிக்ல அது வந்துடும். நீங்க பயப்படாத. இதான் வந்து டைரக்டா ஃபெமினிசம் பத்தி வரும். அதனால இதுல போட்டுருக்கோம். ஓகே ஓகே சார். ஓகே. ஏன்னா அது வந்து பெண்கள் ரிலேட்டடா வருது. ஃபெமினிஸ்ட்னா வந்து ஆணும் பெண்ணும் ஆணுக்கு கிடைக்கிற உரிமை எல்லாம் பெண்ணுக்கு கொடுக்கணும். அந்த 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 கான்செப்ட்ல வருது இந்த ஃபெமினிஸ்ட் கொள்கை. அது வந்து பெண்ணோட கலாச்சாரம் அது ரிலேட்டடா வருது. அதனால இதுக்கு அதுக்கு டிஃபரன்ஸ். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல வந்துடும். ஓகே ஓகே சார். சரி, வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா சார்? இப்ப இந்த சமூகத்தில் பெண்கள், இலக்கியத்தில் பெண்கள் இதுதான் சார். அது இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருங்க. தமிழ்ல இருக்குங்களா சார்? எது புரியல? சமூகத்தில் பெண்கள் நிலை, இலக்கியத்தில் பெண்கள் நிலை இங்கிலீஷ்ல இருக்குதா சார்? அது நீங்க காமிச்சிருக்கீங்க. அது தமிழ்ல இருக்கு சார்? ஆமா ஆமா சார். எங்க எந்த இடத்துல தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் சார். இது சோசியல் பெண்ணியம், சமுதாயத்தில் பெண்ணியம் சார். சோசியோ ஃபெமினிஸ்ட் சமுதாயத்தில் பெண்ணியம். இது தமிழ்ல இலக்கியத்தில் பெண்ணியம் இருக்கு. அது இலக்கியத்தில் சென்ட் பண்றேன் இருக்காது. இருக்குங்களா சார்? ஓகே. அது மொத்தமே 3 டாபிக் தானே இதுல வரும். சமுதாய இலக்கியத்தில் பெண்ணி அந்த 3 டாபிக்ல வந்து இலக்கியத்தில் பெண்ணியம் அப்புறம் பல்வேறு கருத்துக்களும் கூற்றுகளும் வருமே. ஆமா சார். இலக்கியத்தில் பெண்ணினா அந்த இலக்கியவாதிகள் இருக்காங்க சார். ஔவையார் அந்த மாதிரி இருக்குதான் சார். ஆமா அது ரிலேட்டட் எல்லாமே வரும். அவங்க வந்ததால தான் பெண்ணான உரிமை கொண்டு வந்தாங்க. மேல வந்துச்சு. அது மாதிரி கொண்டு வருவாங்க. சரி ஓகே. அது மெட்டீரியல் சார். இப்போ உடனே நீங்க மெட்டீரியல் இருக்கு. உங்களுக்கு சென்ட் பண்றேன். இது இல்ல இன்னொரு பிடிஎஃப் இருக்கு. அது உங்களுக்கு சென்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். ஓகே 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 சார். ப்ளஸ் அந்த மாதிரி ஃபெமினிஸ்ட்னா நீங்க எல்லா மெட்டீரியல் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ஓவராலாக கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண சொல்ல மாதிரி நாங்கள் எங்கேயும் வெளியில இருந்து நம்ம தேட தேவையில்ல சார். அதுதான் சார் கேட்குறோம். ஓகே. உங்களுக்கு இதுவே போதும். மோஸ்ட்லி எல்லாம் நீங்க ஒரு இதுக்கு இவ்வளவு தூரம் படிக்கீங்க. இது இல்லாம 2 பிடிஎஃப் இருக்கு. இன்னும் அதுவே சென்ட் பண்ணி விட்டுருவோம். நீங்க ஒரு டாபிக் மட்டும் தனியா பார்க்காதீங்க. மொத்தம் 9 டாபிக் இவ்வளவு தூரம் படிக்கிறப்போ ஹெவியா ஆயிடும் கடைசியில. ஓகே ஓகே சார். ரொம்ப ரொம்ப பேசிக்கானது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா எது தேவையோ அது மட்டும் தான் கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா கதை வளவெல்லாம் கொடுக்கல. அது சார் பெண்ணியம்னா இந்த 3 டாபிக்குமே சார் ப்ரீசிஸ் காம்ப்ரிஹென்ஷன் இன்னொரு டாபிக் எல்லாமே கவர் ஆகுது தானே சார்? ஆமா 3 அதனால இது கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் பார்த்து வரும். அதனால கொஞ்சம் டீப்பா படிச்சுக்கலாம்னு அதனால எல்லா மெட்டீரியல் நீங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அனுப்பிச்சிருங்க சார். ஓகே சென்ட் பண்றேன். ஓகே ஓகே சார். சரிங்க சார். சென்ட் பண்ண நீங்க பயப்பட தேவையில்ல. ஹலோ. ஓகே ஓகே சார். சொல்லுங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா?
சார் இப்போ டியூஸ்டே அப்புறமேட்டு ஃப்ரைடே கிளாஸுங்க சார்? இல்லை ஃப்ரைடே கிளாஸ் இருக்கும், உங்களுக்கு சண்டே டெஸ்ட் இருக்கும். ஓகே அப்படிங்களா சார்? ஆமா. இல்லை அதுக்கு முன்னாள் நாள் எதுனா கூட வெட்னஸ்டே வச்சே கூட அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சண்டே டெஸ்ட் எழுதுற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார். நான் ஃப்ரைடே வச்சுட்டு அதுக்கப்புறம் சாட்டர்டே மட்டும் ஒரே ஒரு நாள் தான் கேப் இருக்கு சார். ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சம் சிரமமா இருக்கும் சார், அதுதான் சொல்றேன். அப்படிங்களா? சரி, ஓகே, நம்ம அதை ஏன்னா பார்க்கலாம், பார்க்கலாம். கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்க சார் நீங்க. ஓகே ஓகே ஓகே, சொல்றேன், அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் வேணும் தானே சார், அதான் ஓகே ஓகே ஓகே. அப்படி இல்லைன்னா ஒரு 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 week தள்ளி வச்சுக்கலாம். இல்ல அதுவுமே செட் ஆகாது. சரி, ஓகே, நான் உங்களுக்கு என்ன அப்டேட் பண்றேன். நீங்க ஓகே சார். சரி, ஓகே. நான் உங்களுக்கு கோர் டாபிக் எல்லாமே செவ்வாய்க்கிழமை முடிச்சிருவோம். ஓகே சார். கோர் டாபிக்னா இந்த ஃபெமினிசம், இது வந்து இதுதான் வந்து இந்த இந்த மெயின் டாபிக் தான் வந்து நிறைய நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து இதுலயே வரும், நமக்கு டிரான்ஸ்லேஷன் பார்ட்ல வரும், ப்ரெசிஸ் ரைட்டிங் வரும், காம்ப்ரஹென்ஷன் வரும், கின்ஸ் டெவலப்மெண்ட் வரும். அப்ப இதுதான் நீங்க அதிகமா படிக்க போறீங்க. வெள்ளிக்கிழமை வந்து நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம்னா அந்த லெட்டர் ரைட்டிங் அண்ட் அந்த மிச்சம் இருக்க திருக்குறள் அது போல சும்மா பேசிக் தான் பார்க்க போறோம். அந்த கோர் சப்ஜெக்ட வந்து நம்ம இந்த செவ்வாய்க்கிழமை படிக்கிறதால நமக்கு டைம் இருக்கும். புதன், வியாழன், வெள்ளி, சனி 4 நாள் இருக்குல்ல. சரி பாருங்க, அப்படி இல்லைன்னா நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். ஹலோ? ஓகே ஓகே சார், ஓகே சார். சரி, ஓகே சார். வேற ஏதாவது டவுட் இருக்கா? நீ ஃபுல் டே ஃபெமினிசம் மட்டும் தானே சார், இல்ல எக்கனாமிக்ஸ் ஃபெமினிசம் பார்க்கலாமா அந்த சார்? திருக்குறள் அந்த இது பொருளாதார கொள்கை. ஓகே சார். இப்போ பொருளாதார கொள்கை அது எப்படி செய்யறதுன்னா வந்து இப்ப வேர்ல்டு லெவல்ல பொருளாதார அறிஞர்கள் இருக்காங்க சார், அதுக்கப்புறம் இந்திய லெவல்ல பொருளாதார அறிஞர்கள் இருக்காங்க சார். அதெல்லாம் கேட்கலாம். அவங்க அவங்களுடைய என்ன திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன பொருளாதாரத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு தான் கேக்குறாங்க. அதான் அது question. மட்டும் இல்ல சார், ஒரு 2 லைன் அவங்கள பத்தி எழுதலாம், அதுவும் எழுதலாமா இல்ல அதுவும் தேவையில்லையா சார்? சும்மா வேணா மேற்கோள் காமிக்கலாம். இவங்கள மாதிரி வந்து இவரும் ஒரு இவங்க எல்லாரையும் விட இவர் ஒரு பெரிய பொருளாதார அறிஞர், இல்ல அவங்க ஈக்குவலா மாதிரி காமிக்கிற மாதிரி காமிக்கலாம். இந்த இன்ட்ரோடக்ஷன் இல்ல ஓகே கன்க்ளூஷன் எங்கேயோ ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணலாம். ஓகே சார். சரி, okay. வேற ஏதாவது இருக்கா? ஒரு 3 குறள் எழுதினா போதுமானதா சார்? இல்ல 3 குறள்லாம் சுத்தமா பத்தாது. ஒரு மினிமம் ஒரு 4 குறளாச்சும் எழுதணும். 4 பெஸ்ட்னா ஒரு 5 திருக்குறள் எழுதணும். நீங்க வந்து ஒரு 2.5 பேஜ் தான் சார் கொடுத்துருக்கீங்க. ஒரு பேஜுக்கு 30 லைன்ஸ் வருது சார். அது 30 லைனா ஒரு 28 லைன் சார். அது எல்லாமே கவர் பண்ணி எழுதுறதுக்கு ஒரு குறள் மினிமம் எழுதிட்டு வந்து அது 250 வேர்ட்ஸ் ஆச்சு இருக்கும் எஸ்ஏ. ஓகே சார். அப்ப அந்த அளவுக்கு எழுதணும். நீங்க ஒரு 3 பக்கமாச்சு எழுதுற அளவுக்கு பழகிக்கணும். ஓகே சார். சொல்லுங்க வேற. சரி, ஓகே, நம்ம டாபிக் உள்ள போவோம். சரி, ஓகே. ஃபெமினிசம் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஃபெமினிசம் பெண்ணியம் இல்ல ஃபெமினிசம்னா என்னன்னா நிறைய பேருக்கு வந்து தவறுதலான ஒரு புரிதல் இருக்கு. என்னன்னா பெண்ணியம்னா வந்து பெண்கள் வந்து மேல் ஆணை வந்து ஆதிக்கம் பண்ற போல, அவங்கள அடக்கி ஆளணும்னு நினைக்கிற போல ஒரு தவறான கருத்துக்கள் இருக்கு. ஓகேங்களா? அது கிடையாது, அப்படி கிடையாது. ஃபெமினிசம்னா என்னன்னா ஒரு ஆணுக்கு என்னென்னலாம் உரிமை இருக்குதோ அது எல்லாமே பெண்ணுக்கும் கிடைக்கணும், அதுக்காக போராடுறது, அதான் பெண்ணியம். அண்ட் வந்து இன்னொன்னு என்ன தவறான புரிதல் இருக்குன்னா பெண்ணியம் இந்த ஃபெமினிஸ்ட்னு சொல்றவங்க வந்து எல்லாமே பெண்களா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது தவறு. ஓகேங்களா? ஆண்களுமே யாரு இந்த பெண் சம உரிமைக்காக போராடுறாங்களோ அவங்களையுமே வந்து ஃபெமினிஸ்ட்னு சொல்லிதான் சொல்லுவாங்க. அதுக்கு நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பெரியார் தான். ஓகேங்களா? அவர் ஒரு ஃபெமினிஸ்ட். ஏன்னா பெண் விடுதலை, பெண் சமத்துவத்துக்காக அவர் போராடுறார். ஓகேங்களா? இதை நல்லா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபெமினிஸ்ட்ன்றது வெறும் பெண்கள் மட்டும் கிடையாது. யாரெல்லாம் அந்த பெண்ணுக்கு வந்து சம உரிமை கிடைக்கணும்னு நினைச்சிட்டு போராடுறாங்களோ ஆண்களும் சரி அவங்களுமே வந்து இந்த ஃபெமினிஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பேசிக் இந்த இது மாதிரி மைண்ட்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. Feminism, the belief that women should have the same right and opportunities as men. மென்னுக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ அது எல்லாமே வந்து உமனுக்கு கிடைக்கும். அதான் தமிழ்ல பாருங்க, ஆண்களுக்குரிய உரிமைகளையும் வாய்ப்பு வளங்களையும் பெண்களும் பெற வேண்டும் என்னும் கோட்பாடு. அதுதான் வந்து பெண்ணியம்.
பெண் சம உரிமை கோட்பாடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? நமக்கு சிலபஸ்ல வந்து எப்படி கொடுத்திருக்காங்கன்னா 3ஆ வந்து பிரிச்சிருப்பாங்க. அது என்ன எப்படின்னா ஃபெமினிசம், சோஷியோ ஃபெமினிசம், லிட்டரரி ஃபெமினிசம், டிஃபரண்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் பர்செப்ஷன் 3ஆ கொடுத்திருப்பாங்க. 1.8 8வது டாபிக் இது. மொத்தம் 9 டாபிக். அது 8வது டாபிக் இது. அதான் சோஷியோ ஃபெமினிசம். இது இங்க இருந்தே ஆரம்பிக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷன். ஏன்னா இதெல்லாம் வந்து டாபிக்கா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் சமுதாயத்தில் பெண்ணியம் இந்த ரிலேட்டடா வந்து ஒரு டாபிக் கொடுத்து உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து டிரான்ஸ்லேஷன் கொடுத்துட்டாங்கன்னா இப்ப அது ரிலேட்டடா நீங்க படிச்சுட்டீங்கன்னா அப்போ டாபிக் வந்து நமக்கு ஈஸியா போடலாம். இப்ப சமுதாயத்தை பத்தி இந்த பெண்ணியம் அந்த சமுதாயத்தை பத்தி சொல்லியிருந்தாங்கன்னா சமுதாயத்தில் பெண்ணியம் சொல்லிட்டு டாபிக் போடலாம். இல்ல இங்கிலீஷ்னா சோஷியோ ஃபெமினிசம் சொல்லிட்டு டாபிக் ஈஸியா போட்டு வந்துடலாம். ஓகேங்களா? அது மாதிரி அடுத்து வந்து அந்த இலக்கியத்தில் பெண்ணியம் அது மாதிரி எல்லாமே அப்படிதான். எது ரிலேட்டடா வருதோ அது ரிலேட்டடா. அதனாலதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு சொன்னேன் இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட் எல்லாமே இந்த 9 டாபிக்கே வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்காம எழுதி பார்த்து உங்களுக்கு போய் அனுப்ப சொல்லியிருந்தேன். ஒரு 2-3 பேர் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. மிச்சம் யாருமே அனுப்பல. சரி, ஓகே, அது பரவாயில்ல. ஒருத்தவங்க மைக் ஆன்ல இருக்காங்க, கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. முஸ்தாக் அகமத் அவங்க மைக் நீங்க பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. அந்த 9 டாபிக்கும் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல எழுதி பாருங்க. அது ரிலேட்டடான டெக்னிக்கல் நோட்ஸ் கொடுத்தேன், அது எழுதி பாருங்க. அது எழுதி நீங்க அனுப்புங்க. 2-3 பேர் தான் அனுப்பிச்சாங்க, மிச்சம் அனுப்பவே இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எது எங்க போய் கடைசியில சுத்தி வந்தாலும் சிலபஸ் தான் கடைசியில் வந்து நிற்கும். எது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்க போறா சிலபஸ்ல தான் கேட்க போறாங்க. தமிழ் சிவிலைசேஷன் சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது கடைசியில ஹெட்டிங் போடுறப்போ தமிழ் சிவிலைசேஷன், தமிழர் நாகரிகம், இந்த தமிழர் பண்பாடு இது போல வந்து தான் போட்டு முடிக்கணும். இப்ப நம்ம என்னன்னா நீங்க எங்க போய் படிச்சுட்டு வந்தாலும் சரி கடைசியில அந்த சிலபஸ் தான் வந்து முடியும். அதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துக்கும். சரி, ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோஷியோ ஃபெமினிசம், லிட்டரரி ஃபெமினிசம், டிஃபரண்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் பர்செப்ஷன். இப்போ இந்த ஃபெமினிசம் பத்தி கொஞ்சம் பேசிக்கான ஐடியா பாத்துக்கலாம். ஃபெமினிஸ்ட்ன்ற வேர்டு வந்து என்ன சொல்றது, எந்த லாங்குவேஜ் வந்து எடுத்தாங்க, அது எல்லாமே பாருங்க. இதெல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே புரியும். சும்மா ஒரு பேசிக்கான ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறாங்க பாருங்க. இந்த ஃபெமினிசம்ன்ற வார்த்தை வந்து இங்க பாருங்க. ஃபெமினிசம் இந்த வேர்டு வந்து எந்த வேர்ட்னா லட்டின் வேர்ட். ஓகேங்களா? லட்டின் வேர்ட் ஃபெமினா. இந்த வேர்ட்ல இருந்தா இந்த ஃபெமினிசம் இந்த வேர்டு வந்து டிரைவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதோட மீனிங் என்னன்னா உமன் தான். ஃபெமினிசம் வேர்டோட மீனிங் வந்து உமன். ஓகேங்களா? ஒண்ணுமே இல்ல, அது ஒண்ணும் கிடையாது. என்னென்ன ஈக்குவல் 2 பேரும் ஆணும் பெண்ணும் சமம். அவங்களுக்குமே ஆணுக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ அது எல்லாமே பெண்ணுக்கும் கிடைக்கணும். அதுக்காக போராடுறவங்க தான் அந்த ஃபெமினிசம் இல்ல ஃபெமினிசம் சொல்லிட்டு அந்த கான்செப்ட். இதுதான் வந்து அந்த மைய கருத்து. இதெல்லாம் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபெமினிசம் இன் இந்தியால வந்து மூணு டைப்பா வந்து பிரிச்சிருப்பாங்க. 3 பேசஸா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இது எத்திக்ஸ் புக்லயுமே இந்த டீடைலா கொடுத்திருப்பாங்க. தமிழ்ல நீங்க இந்த இங்கிலீஷ்ல பார்த்து அப்புறம் நம்ம தமிழ்ல இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ். ஃபர்ஸ்ட் பேஸ் என்னன்னா மிட் 19th செஞ்சுரி. ஓகேங்களா? செகண்ட் பேஸ் வந்து இந்த காந்தியன் பேஸ் அந்த ரிலேட்டட். தேர்ட் வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வாங்கின அப்புறமா இந்த எப்படி போனுச்சு, எந்த மாதிரி இந்த ஃபெமினிசம் எப்படி போச்சு, என்னென்ன கொள்கைகள் அவங்க எதிர்பார்த்தாங்க, அது ரிலேட்டடா வரும். ஓகேங்களா? பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பேஸ் beginning in the mid 19th century initiated when reformers. இது வந்து நீங்க புக்ல அண்ட் நீங்க அதர் சோர்சஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேசஸ்ல என்ன, செகண்ட் பேசஸ்ல என்ன, தேர்ட் பேசஸ்ல என்னன்னு அதெல்லாம் உங்களுக்கு கண்டென்ட் சிம்பிளா சுருக்கி சொல்லியிருக்கீங்களா. அது எலாபரேட்டா வந்து கீழே உங்களுக்கு நான் டீடைலா கொடுத்துருப்பேன். நீங்க இந்த இடத்துல நீங்க அதை படிச்சு பார்த்தா புரிஞ்சுருக்கீங்களா. அந்த ஃபர்ஸ்ட் பேஸ்ல என்ன பண்ணாங்க, செகண்ட் பேஸ்ல என்ன பண்ணாங்க, தேர்ட் பேஸ்ல என்ன பண்ணாங்க, யார் அந்த தலைவர் அப்ப பண்ணது, செகண்ட் பேஸ்ல யார் தலைவர் என்னென்ன பண்ணாங்க, இந்த எல்லாமே இது நீங்க படிக்கிறப்ப புரியும். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஜஸ்ட் என்ன ஒரு ஹிண்ட் கொடுக்கறதுக்காக இது பிடிச்சது. இந்த மாதிரி சிம்பிளா சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நீங்க இதை படிச்சு பார்த்து இது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அங்க போய்க்கோங்க, அதை படிச்சுக்கோங்க. ஓகேங்க, பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பேஸ் beginning in the mid 19th century initiated when reformers begin to speak in favor of women rights by making reforms in education, customs and involving women. ஃபர்ஸ்ட் உமன்ஸ் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து அடிமை மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஆணோட அடிமை மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் மாத்தி இந்த மிட் 19th செஞ்சுரியில தான் வந்து அவங்களுக்கான பேசிக்கான எஜுகேஷன் அந்த அவங்களுக்கான ஒரு ரெகக்னேஷனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்ல பண்ணாங்க. அண்ட் வந்து செகண்ட் பேஸ்ல பண்ணது வந்து இந்த டியூரிங் வந்து இந்த காந்தியன் பேஸ், இந்த சுதந்திர போராட்டத்துல இந்த குவிட் இந்தியா இந்த ரிலேட்டட் காந்தி வந்து இங்க போராட்டம் பண்ணிருப்பாங்கல்ல. அப்போ வந்து உமன்ஸ் வந்து இந்த பொலிட்டிக்கல் குள்ள கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? அந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் அப்போ அதுதான் வந்து இந்த செகண்ட் பேஸ். இந்த பாருங்க, from 1915 to India independence,
when Gandhi incorporated women's movement into the Quit India movement and the independent women's organization began to emerge. இந்த காந்தி உள்ள வந்தாருங்களா, அந்த 1915 காந்தி வந்திருப்பாரு இந்தியாவுக்கு. அதுல இருந்து இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் 1950 அது போல இந்த சுதந்திரம் வாங்குறது வந்து இந்த செகண்ட் பேஸ்ல வரும். ஓகேங்களா, இதுல என்னென்ன பண்ணாங்க, யார் யார் அதில் லீட் பண்ணது, அது எல்லாமே வந்து கீழே அந்த பேராகிராஃப்ல உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா, இப்போ என்ன பேஸ்ல என்ன பண்ணாங்க மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பீரியட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து தேர்ட் பேஸ். இது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா. ஓகேங்களா, அவங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு, அப்புறம் திருமணத்துக்கு அவங்களே சுயமா முடிவு எடுத்துக்கிறது, அது போல தான் கொண்டு வர்றது தேர்ட் பேஸ். இப்போ இந்நாள் வரலும் வர்றது post independence, which has focused on fair treatment of women at the home, after marriage, in the workforce and right to political party. ஓகேங்களா, இதுதான் முக்கியம். இதுல அந்த ஃபர்ஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ், சில இடத்துல வந்து ஃபோர்த் பேஸ்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாடல் சொசைட்டி சொல்லுவாங்க. ஓகேங்களா, பேசிக்கானது வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல கொடுத்தது வந்து இந்த 3 தான் கொடுத்துருக்கு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னு சொன்னது தெரியுங்களா, அதுல வந்து இந்த ஃபோர்த் பேஸுமே சொல்லிட்டு இப்போ இந்த காலத்துல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வச்சு பண்ணிருக்காங்க. அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்றேன், நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்ப இதுதான் இந்த முக்கியம். இந்த 3 பேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பீரியட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கான டீடைல்ஸ் வந்து கீழே இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து என்னன்னா இந்த ஃபெமினிசம் இது எல்லாமே போராடுறாங்க. அப்ப இது எல்லாமே வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன்ல எது கீழே வருதுன்னா அவங்க ஒரு பேசிக் ரைட்ஸ் போலதான் நம்ம படிச்சிருப்போம். ஆர்டிகல் 14 அண்ட் ரைட். ஆர்டிகல் 14 வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, இந்த சமத்துவத்தை பத்தி தான் சொல்லுவாங்கல்ல. ஆர்டிகல் 15 வந்து ரைட் டு டிஸ்கிரிமினேஷன், இந்த ஏற்றத்தாழ்வுல இருக்கக்கூடாது, அதை பத்தி சொல்லுவாங்க. அப்ப இந்த 14 அண்ட் 15 வந்து அது ரிலேட்டட் ஆகும். இதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இன்டர்வியூ கொஸ்டின், உங்களுக்கு இன்டர்வியூவே இது மாதிரி கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சரி, ஓகே. ஆர்டிகல் 14 of the Indian Constitution states the equality before law and grant every person equality before the law and equal protection in India. உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். 14, 15 லாம். ஓகே, 15 prohibit the discrimination based on religion, race. இந்த 15 வந்து இந்த ஏற்றத்தாழ்வுல இருக்கக்கூடாது. இந்த ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பாலினம் இதெல்லாம் வச்சு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, எல்லாரும் சமமா நடத்தணும் தான் ஆர்டிகல் 15. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட் வந்து இந்தியாவில வந்து இந்த பிரபலப்படுத்துறது வந்து சாவித்ரிபாய் புலே. ஓகேங்களா, சாவித்ரிபாய் புலே வாஸ் a Dalit woman and a pioneer of feminism in India. இதை இந்தியாவில பண்ணாங்க. அண்ட் வேர்ல்ட் லெவல்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட் வந்து கொண்டு வந்தது குளோரியா ஸ்டெய்னம். ஓகேங்களா, இதுக்கு நம்ம இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன், நீங்க நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, குளோரியா ஸ்டெய்னம் என்னன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இவங்க தான் வந்து சாவித்ரிபாய் புலே. நம்ம ஆல்ரெடி ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம், அதனால உங்களை பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து இந்த சோஷியோ ஃபெமினிசம்னா என்ன, லிட்டரரி ஃபெமினிசம்னா என்னன்றத பார்க்கலாம். ஓகேங்களா, சோஷியோ ஃபெமினிசம் சமுதாயத்தில் பெண்ணியம் ஒண்ணும் கிடையாது. இந்த சமுதாயத்துல என்னெல்லாம் ஒரு சோசியல் ரைட்ஸ் இது எல்லாமே இது எல்லாத்தையும் வச்சு அதை வேண்டி இது போராட்டம் பண்றாங்க தெரியுமா, அவங்க வந்து சோஷியோ ஃபெமினிசம். இது வந்து லிட்டரரி ஃபெமினிசம், இலக்கியத்தில் பெண்ணியம்னா வந்து இந்த லிட்ரேச்சர் சம்பந்தமா அந்த லிட்ரேச்சரை யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் இது கொண்டு வந்தாங்க, எப்படி அவங்க மேல வராங்க, எப்படி அவங்க வந்து அதுல என்னென்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு அந்த லிட்டரரி ஃபீல்ட்ல, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி எப்படி அவங்க மேல வராங்க, அது ரிலேட்டடா படிக்கிறதா வந்து இந்த லிட்டரரி ஃபெமினிசம். இருப்பாங்க. சோஷியல் ஃபெமினிசம் இஸ் எ ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட் தட் அட்வொகேட்ஸ் ஃபார் த சோஷியல் ரைட்ஸ். சமுதாயத்துல அவங்களுக்கு தேவையான ரைட்ஸ் பத்தி மேன் பண்றது தான் வந்து இந்த சமுதாயத்தில் பெண்ணியமா சோஷியல் ஃபெமினிசம். And special accommodation for women. It was first used to describe the members. Okay, இதெல்லாம் தேவையில்ல. Social feminists emphasize the economic, social, cultural importance of women as a people who give birth, socialize children and care for the sick. Okay, இது ஒண்ணு இல்ல, சமுதாய ரிலேட்டடா வருது. ஓகேங்களா, இது வந்து லிட்ரேச்சர் ரிலேட்டடா அவங்க என்னெல்லாம் பண்ணி என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கீழே கொடுத்துருக்கோம், அதை படிச்சு பார்க்கணும். இதான் அந்த கண்டென்ட் கீழே இருக்கும். உங்களுக்கு எல்லாம் இது ஃபுல் ஸ்டெப் ஃபுல்லாவே இதுல கொடுத்துருக்கோம். பெண்ணியம் சொல் விளக்கம், பெண்ணியம் கருத்து விளக்கம், பெண்ணியம் அத நோக்கங்களும், இது உங்களுக்கு எல்லாமே நீங்க சின்ன குழந்தைங்களும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுட்டா ஜஸ்ட் ஒரு வாட்டி வாசிச்சுக்கோங்க, என்னென்ன வார்த்தை என்னென்னு பாத்துக்கோங்க. அது இருக்க இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன், நீங்க அதை பார்த்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்றப்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, அண்ட் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் பண்றது வந்து நிறைய பேர் டவுட் கேட்டது, எனக்கு வந்து பேசிக்காவே எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சனிக்கிழமை கிளாஸ் வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் பத்தி தான் இருக்கும்.
வெள்ளிக்கிழமை மோஸ்ட்லி வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கிறது ஒண்ணும் கிடையாது. சிம்பிளா வந்து இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் என்னன்னா, இங்கிலீஷ்க்கு வந்து எப்படி ஆரம்பிக்குன்னா சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட்னு இருக்கும். ஓகேங்களா? ஒரு சென்டென்ஸ். அதே தமிழ்ல எப்படி ஆரம்பிக்குன்னா ஆப்ஜெக்ட் முதல்ல வச்சு ஆரம்பிக்கும். அவ்வளவுதான் இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் ரொம்ப பேசிக்கான ஒரு இது. இங்க இங்கிலீஷ் முடிகிற இடத்துல இருந்து தமிழ்ல ஆரம்பிக்கும். தமிழ்ல ஆரம்பிக்கிற வார்த்தை வச்சு இங்கிலீஷ் முடியும். இதுதான் பேசிக். சரி, ஓகே. இது வந்து நம்ம பார்ப்போம் வெள்ளிக்கிழமை கிளாஸ்ல இருந்து பார்க்கலாம். ஓகே, இது பெண்ணியத்தை பத்தி ஒரு பேசிக்கான புரிதல் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இந்த ஒரு வாட்டி வாசிச்சு பார்த்துக்கோங்க. பெண்ணியம் சொல் விளக்கம், பெண்ணியம் கருத்து விளக்கம், பெண்ணியம் அதன் நோக்கங்களும், எதுக்காக அந்த நோக்கத்தை பார்த்துக்கோங்க. இதுலதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? பெண்ணியமானது பல்வேறு குறிக்கோள்களை உள்ளடக்கியதாக உள்ளது. அவையானவை. பெண்ணியம் என்பது அனைத்து வகை பெண்களும் சம உரிமை கிடைக்க போராடுதல். ஆண் பெண் இருபாலரும் சமத்துவ உரிமைகளை ஒருங்கிணைத்து நிலைநாட்டுகிறது. சிம்பிளா தான் இருக்கு, நீங்க படிச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுல வந்து இந்த பெண்ணியத்தை வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணவங்க வந்து இவங்க காரைக்கால் அம்மையாரும் ஆண்டாளும். இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோ. காரைக்கால் அம்மையார். தமிழ் சுழிலில் பெண்ணியம், இது கொஞ்சம் இம்பார்ட்டன் வச்சுக்கோங்க. சமுதாயத்தாக பெண்ணியத்தின் வகைப்பாடுகள். ஓகே, இவ்வளவுதான் அதர் சோர்ஸ்ல இருந்து எடுத்தது. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க வாட்சாலே போதும். எல்லாம் பேசிக்கான லாங்குவேஜ் தான் இருக்கு. ஓகேங்களா? அவ்வளவுதான். இன்னும் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறது தான் இருக்கு. நமக்கு பாலிட்டி புக்லயும் எத்திக்ஸ் புக்லயும் கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட் ஒரு வாட்டி என்ன இன்ட்ரடக்ஷன் ஹிண்ட்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம திருக்குறள் எஸ்ஸே பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ இது வரல உங்களுக்கு ஏதாச்சும் இதுல டவுட் இருக்கு இல்ல உங்களுக்கு ஏதாச்சும்னா உங்களுக்கு கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம இது பார்க்கணும். ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறது ஜஸ்ட் கிளான்ஸ் பார்க்கணும். ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க இதை வந்து சும்மா படிச்சாலும் படிக்கலாம், சும்மா ஒரு வாசிச்சு விட்டுருங்க. இந்த ஸ்கூல் புக்ஸ்ல கொடுத்துருக்கிறத ரெண்டு லாங்குவேஜ்லயுமே வந்து நல்லா படிங்க. ஒரு குறைஞ்சதும் நீங்க சண்டே டெஸ்ட்ன்றதுக்குள்ள ஒரு 2-3 தடவையாச்சும் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? இதுக்கு நான் பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நீங்க படிச்சிருங்க. படிச்சுட்டு சண்டே டெஸ்ட் நல்லா பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும்னா கேளுங்க. சார் டெஸ்ட் எந்த மாதிரி இருக்கும்? டிரான்ஸ்லேஷன், ப்ரிசைஸ் ரைட்டிங், இல்ல உங்களுக்கு மாடல் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் எல்லாமே பேப்பர் வந்துச்சு தெரியுங்களா? அது மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாவே எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா என்ன உங்களுக்கு வந்து அது எல்லா டாபிக்கும் கவர் ஆகிருக்கும். இதுல வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் கொஸ்டின் ரெண்டு தமிழ் டு 2 இங்கிலீஷ்ல இருக்கு தெரியுமா? அது எல்லாமே இந்த பெண்ணியத்து ரிலேட்டட் பத்தி தான் இருக்கும். அந்த எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்படித்தான் இருக்கும். இந்த ப்ரெசைஸ் ரைட்டிங், ஹின்ஸ் டெவலப்மெண்ட், காம்ப்ரிஹென்ஷன் அது எல்லாமே அப்படித்தான் இருக்கும். திருக்குறளுக்கு வந்து டாபிக் சொல்லியாச்சு. அந்த பொருளாதார கொள்கை வந்து அது ரிலேட்டடா வரும். அதுலயே வந்து 3 கொஸ்டின் அந்த அது ரிலேட்டடா சுத்தி தான் வரும். இல்ல டைரக்டா இந்த பொருளாதார கொள்கைகளை பத்தி என்ன சொல்றாருன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு ஓப்பனாவே சொல்றேன். அப்ப இன்னொரு கொஸ்டின் என்ன, மழை ஏன் வந்து முக்கியத்துவம் வச்சு சொல்றாரு, மழைக்கு பொருளாதாரத்துக்கு எப்படி திருவள்ளுவர் கனெக்ஷன் கொடுத்திருக்காரு, அது மாதிரி வந்து அந்த 3மே அது ரிலேட்டடா வரும். அப்ப லெட்டர் ரைட்டிங் வந்து அது மாதிரி தான். லெட்டர் ரைட்டிங் என்ன டாபிக்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வெள்ளிக்கிழமை சொல்றேன். மோஸ்ட்லி வந்து இதுவா தான் இருக்கும். நான் சொல்றேன், கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கான சாம்பிள் லெட்டர் ஒரு 3 அனுப்பிச்சிடுறேன். அது ரிலேட்டடா தான் இருக்கும். இப்ப எல்லா டாபிக்குமே வந்துட்டு இந்த பெண்ணியம் பத்தியே டெஸ்ட் இருக்கும். ஆமா, இது பத்தியே தான் இருக்கும். நீங்க இந்த டெஸ்ட் எழுதி முடிச்சு அதுக்கு ஃபீட்பேக் வாங்குறப்ப இந்த பெண்ணியத்தை பத்தி உங்களுக்கு டாப் டு பாட்டம் உங்களுக்கு எல்லாம் தரவாயிர மாதிரி ஆயிடும். அப்புறம் இந்த 9 டாபிக் வந்து இந்த மாதிரியே போகும். அப்புறம் அது முடிச்சுட்டு அதுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து எல்லா டாபிக்குமே கலந்து வரும். அப்ப நீங்க அதை இந்த இப்ப படிச்சது எல்லாத்தையும் வந்து ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஃபுல் டெஸ்ட் 25 டெஸ்ட் எழுதுறப்போ உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து எல்லாமே திரும்ப ரிவைஸ் பண்ற மாதிரி இருந்துரும். கடைசியில உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடும். இது ஈஸியா அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே சார். இப்ப நம்பர் ஆஃப் லைன்ஸ் இதெல்லாமே இப்ப நீங்க கொடுக்குற டெஸ்ட்ல ஆமா, நம்பர் ஆஃப் லைன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாம்ல எப்படி புக்லெட் உங்களுக்கு நான் சாம்பிள் காமிச்சு தரீங்களா, அதுலவே கொஞ்சம் பர்ஃபெக்ஷனா இருக்காது. இதுல பர்ஃபெக்டா இருக்கும். இதுல இந்த லைன் ஸ்பேசிங் இது எல்லாமே கரெக்டா எக்ஸாம் எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி எக்ஸாமுக்கு எவ்வளவு டைம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி காலைல 1.5 மணி நேரம், மதியம் 3 மணி நேரம் எவ்வளவு எழுத முடியுதோ அவ்வளவு தூரம் எழுதிட்டு மிச்சம் வச்சிருங்க. முடிக்க முடியல டைம் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. வச்சுட்டு எவ்வளவு முடிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். அதுக்கப்புறமேட்டு எவ்வளவு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும், எவ்வளவு ஹேண்ட் ரைட்டிங் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், அது எல்லாமே வந்து அதை நம்ம கரெக்ஷன் பண்ணி ஃபீட்பேக்ல பாத்துக்கலாம். நீங்க வந்து மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எழுதாதுங்க, அது வேஸ்ட். அந்த மாதிரி எழுதுறது எவாலுவேஷன் பண்றதுக்கு நமக்கு டெஸ்ட்.
சும்மா அந்த மார்க் எடுத்து நம்ம ஒன்றும் யூஸ் பண்ண போறது கிடையாது. நம்ம என்னென்ன பண்றோன்றது திருத்திக்கிறதுக்காக தான் அந்த டெஸ்ட். சரிங்களா? அந்த ஃபுல் டெஸ்ட் எழுதுறப்போ நீங்க இந்த மார்க்குக்கு பேஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். இப்போ நீங்க அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, என்ன பண்ணணும், என்னென்ன என்னென்ன கொண்டு வரணும்ன்றதுக்காக தான். ஓகே சரிங்களா? சார். அதாவது டெஸ்ட் சண்டே எழுதணுமா சார்? இல்ல சண்டே வந்து மோஸ்ட்லி சண்டே எல்லாரும் எழுதா பெஸ்ட். உங்களுக்கு சப்போஸ் என்ன நிறைய பேர் நிறைய பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், நீங்க அடுத்த வீக் வர்றதுக்குள்ள அந்த டெஸ்ட்டை எழுதி அதுக்கான ஃபீட்பேக் வாங்கிடணும். அப்பதான் உங்களுக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணும். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணிட்டு போறது எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு அது கடைசியில சேர்த்து வச்சு கடைசியில் எதுவுமே எழுத மாட்டாங்க. அது ஒரு யூஸே கிடையாது. அதனால நீங்க அந்த அந்த வீக் அடுத்த டெஸ்ட் வரதுக்குள்ள அந்த டெஸ்ட்டுக்கு எழுதி அதுக்கான ஃபீட்பேக் வாங்கிடும். ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கு? வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சப்போஸ் யாருக்காச்சும் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஹார்ட் காப்பியா வேணும்னா எங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நீங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணாதான் உங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு சண்டே டெஸ்ட் எழுதுற மாதிரி வரும். எவ்வளவு சார் சார்ஜ் ஆகும் அதுக்கு? அது உங்களுக்கு நாளைக்கு காலையில நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். எவ்வளவு ஆகும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே சார். சரி, ஓகே. இல்ல யார் யாருக்கு வேணும்னு சொல்லிட்டு ஹார்ட் காப்பியே வேணும்னா நீங்க முன்னாடி நாளைக்கு நான் எவ்வளவு அமௌண்ட் ஆகும்னு சொல்லி குரூப்ல போட்டுறேன். வேணும்ன்றவங்க முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுங்க, சென்ட் பண்ணுங்க. ஏன்னா கொரியர் போகிறதுக்கு 2 நாள் ஆயிடும். சார் கொஸ்டின் பேப்பர்ன்றது கொஸ்டின் புக்லெட்டா சார்? அப்படியே ஆமா, exam மாதிரி? புக்லெட் தான் வரும். அப்படிலாம் உங்களுக்கு நான் புக்லெட்டாவே சென்ட் பண்ணிடுறேன். நீங்க பிரிண்ட் போட்டுட்டு உங்க ஏரியால கூட எழுதிக்கோங்க. ஓகே சார் வெள்ளிக்கிழமை கிளாஸ் நடத்திட்டு எப்படி சார் புக்லெட் சென்ட் பண்ணி சண்டே வந்து டெஸ்ட் எழுதணும்? 2 நாள் அந்த புக்லெட் வராது தானே சார்? உங்களுக்கு புக்லெட்டுக்கும் கிளாஸுக்கும் என்ன சம்பந்தம்? உங்க கிளாஸ்ல வந்து இல்ல, என்ன எப்படி ஹார்ட் அப்ரோச் காப்பி பண்றோன்ற ஐடியா தான் சொல்ல போறோம். கொஸ்டின் ஹார்ட் தனி. காப்பி ஆ நாங்களா A4 ஷீட்ல எழுதி அனுப்பணுமா சார்? இல்ல நீங்களா புக்லெட் மாதிரி அனுப்புனா அது கொஞ்சம் இன்னும் ஈஸியா தான் சார் இருக்கும். ஹார்ட் காப்பியா A4 அனுப்புறீங்களா? ஷீட்ல எழுதுறது அந்த ஏற்கனவே சாம்பிள் பேப்பர் அனுப்பிச்சிருப்போம்ல, ஒரு பேஜுக்கு 28 லைன் இருக்க மாதிரி இருக்கும். புதுசா கொடுக்குற ஆமா பேப்பர்ல சார். 28 லைன் இருக்கு. அந்த பேப்பரை பிரிண்ட் ஆ. போட்டு வச்சுக்கிட்டு அதுல எழுதி அனுப்புங்க. A4 ஷீட்ல லைன்ல இருக்காதுல்ல. இப்போ நீங்க கொஸ்டின் மட்டும் தான் சார் PDF சென்ட் பண்ணுவீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு பார்சல் கிடைச்சது இல்ல கையில, ஆமா சார். அதுல கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதுறதுக்கான பேஜஸ் இருந்துச்சுல்ல, ஆமா சார். அது மாதிரிதான் இருக்கும் கொஸ்டின் புக்லெட். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா சார், இப்ப ஆ நீங்க சென்ட் பண்ணீங்க சார். அதே மாதிரி இந்த 15 கொஸ்டின் எல்லாமே காம்ப்ரிஹென்சிவ் பிசிஆர் எல்லாமே சண்டே டெஸ்ட்டுக்கு நீங்க முன்னாலே ப்ரிப்பேர் பண்ணி சென்ட் பண்ணி விட்டோம்னா, நாங்க அதிலேயே விருப்பம் இருக்கிறவங்களுக்கு அப்படியே சென்ட் பண்ணி உங்களுக்கு நம்ம கொரியர் பண்ணி நாங்க இது ரிவ்யூ வாங்கிக்குவோம் சார். அதுக்கு நான் கேக்குறேன். கொரியர் நீங்க திரும்ப எங்களுக்கு அனுப்ப சொல்றீங்களா? ஆமா சில சார் நேரா கொஞ்சம் நேர்ல வந்து நீங்க கொஸ்டின் வந்து சார் ஆன்சர் புக்லெட் வந்து திருத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு நான் சொல்றேன் சார். நேர்ல கரெக்ஷன் வேணுன்றவங்களுக்கு சார் அது பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா எக்ஸாம் டிஎன்பிஎஸ்ல இப்போ வந்து ஸ்கேன் காப்பி தானே கரெக்ஷன் பண்றாங்க. அது ஓகே சார், ஓகே சார். அப்ப நமக்கு அந்த அப்ரோச்ல போனதானே தெரியும். அப்ப ஸ்கேன் பண்ணி பாக்குறப்போ உங்க ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கு, எப்படி என்னென்ன இருக்குன்றது தெரியும்ல. ஓகே சார், ஓகே சார். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க எழுதின பேப்பரை எழுதி எங்களுக்கு திரும்ப அனுப்புறீங்க. அதை நாங்க கேப்சர் பண்ணிட்டு உங்களுக்கு திரும்ப அனுப்ப சொல்றீங்களா? ஆமா சார். அது விருப்பமா இருக்கிறவங்களுக்கு ஏன்னா பே பண்றது நாங்களே அமௌண்ட் பே பண்ண நீங்க ரிட்டர்ன் ஓகே, அது பண்றது உங்க நாங்க பே இஷ்டம். பண்ணிடுறோம். அது ஆனா கொஞ்சம் உங்க இஷ்டம் தான் அது. ஆனா கொஞ்சம் வேஸ்ட் தான் அது. ஏன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே சார். ஏன்னா அது வேஸ்ட்ல ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கொரியர் சார்ஜ் போகும், ரெண்டாவது ஒரு கொரியர் சார்ஜ் போகும். அண்ட் டிஎன்பிஎஸ்சியுமே அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணல, நேரா கரெக்ஷன் பண்றதுலாம் மாத்திட்டாங்கல்ல. இப்போ ஸ்கேன் காப்பி தானே. நீங்கன்னா ஒரு டெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு உங்களோட அப்ரோச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே சார். ஓகே சரி சார். ஹலோ, வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. இந்த ஃபெமினிசம் டாபிக் இருக்கிறோம். இதே ரொம்ப போரா இருக்கும். திருக்குறள் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஹலோ.
நான் முன்னாடி அனுப்பிச்ச பிடிஎஃப் திருக்குறள் மெட்டீரியல் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, அதுல ஹலோ சொல்லுங்க சார். பேசுற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே. முன்னாடி அனுப்பிச்ச திருக்குறள் அந்த எந்தெந்த அதிகாரம் எது கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம்ல, அது எல்லாருக்கிட்ட இருக்குல்ல அந்த காப்பி, இல்லைன்னா சொல்லுங்க உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறேன் இந்த திருக்குறள் மெட்டீரியல். ஓகேங்களா? இதை ஒரு பேஸா வச்சுட்டு நீங்க படிங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கு தான் சிலபஸ் பொருளாதார ரிலேட்டடா. ஓகேங்களா? அப்போ நான் கொடுத்துருக்க திருக்குறள் தான் நீங்க எழுதணும்னா, அந்த கொடுத்துருக்கிறது வந்து டைரக்ட் கொஸ்டினா இருக்கு. அப்ப இதுல இருந்து இன்டைரக்டா வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? பொருளாதார நிகழ்வுகளின் திருக்குறளின் பொருத்தப்பாடு. அப்ப 3 கொஸ்டின் வந்து இந்த பொருளாதார ரிலேட்டட் தான் வரும். ஓகேங்களாப்பா? நீங்க அந்த அதிகாரத்தை எடுத்து எந்தெந்த அதிகாரம் அது கவர் ஆகுது, பொருளாதாரத்தை பத்தி சொல்லியிருக்கோம். அந்த அதிகாரத்துல ஒரு அதிகாரத்துல ஒரு பொருளாதாரம் வான் சிறப்பு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வான் சிறப்புல வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, மழை தான் பொருளாதாரத்துக்கு அடிப்படை. மழை இல்லைன்னா எல்லாமே போயிடும். மழை தான் ஒரு நாட்டுக்கு வந்து செல்வத்தை அழிக்கிறதும் மழை தான். இல்ல அதே மாதிரி இது துன்பத்தை மழை பெய்யாம வந்து பஞ்சம் பட்டினி இது எல்லாமே வர வைக்கிறது மழைதான். அது மாதிரி கான்செப்ட்ல வந்து சொல்லியிருப்பாரு திருக்குறள்ல பல திருக்குறள் இருக்குல்ல. அப்போ இந்த வான் சிறப்பு பத்தி கேட்டோம்னா, இந்த மழையை ஒரு இம்பார்ட்டண்டா வச்சு சொல்றாருன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா, இப்ப இந்த வான் சிறப்புல இருந்து ஒரு 4 இல்ல 5 திருக்குறள் எடுத்து போட்டு உங்களுக்கு எழுத தெரியும். இல்லைங்களா? அதுக்காக தான் சொல்றேன். இது இந்த ரிலேட்டடா இந்த பொருளாதாரத்துல இது இத்தனை அதிகாரத்தை சொல்லியிருக்காரா, இத்தனை அதிகாரத்திலயும் ஒரு 4 திருக்குறள் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 4 நாள் ஒரு 4 படிச்சு வச்சுக்கோங்க எல்லாத்துலயும். அப்பதான் வந்து இதுல யூஸ் ஆகாதனால வேற எதாவது யூஸ் ஆகும். இப்ப கல்வின்னு எடுத்துட்டோம்னா, பொருளாதாரத்துல கல்வியை பத்தி என்ன சொல்லணும்னா, கல்விதான் ரொம்ப சிறந்தது, மத்த எல்லா செல்வமே வந்து அதுக்கு அடுத்ததான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்களா? அப்போ இதே வந்து வேற இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, அன்றாட வாழ்வியலோட திருக்குறள் பொருத்தப்பாடுன்ற டாபிக் இருக்கு தெரியுமா? அந்த இடத்துலயுமே இப்ப இந்த வான் சிறப்பையும் எடுத்துக்கலாம், இந்த கல்வியும் யூஸ் பண்ணிக்கலாம். கல்வினா கல்வி கற்றதான் ஒருத்தமே மேல போக முடியும். இல்லைன்னா அப்படியே வரும். மத்த செல்வம் எதுனாலும் அழிஞ்சு போயிடும். கல்வி செல்வம் அழியாத செல்வம். அப்போ அன்றாட வாழ்வுகளுக்கு யூஸ் பண்ணிடலாம். அப்போ எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணிடலாம். அப்போ இந்த அதிகாரத்துக்கு ஒரு 4 திருக்குறள் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் எந்த அதிகாரம் வந்து ரொம்ப பெஸ்ட்னு சொல்லிட்டு, அப்ப அதுல ஒரு 4 திருக்குறள் 5 படிச்சு வச்சுக்கலாம். எந்த அதிகாரம் வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு அப்ப அதுல ஒரு 2 திருக்குறள் படிச்சு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கல்வி, வான் சிறப்பு, நாடு, உழவு இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் 4 திருக்குறள் படிச்சு வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த கொஸ்டின் யூஸ் ஆகிறதுனால வேற கொஸ்டின் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்ப இந்த மக்கட்பேரு, இந்த இரவு இதெல்லாம், இந்த இரவச்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் கம்மியாவே எழுதிக்கலாம். இந்த இரவச்சம் வந்து இந்த செக்குலர் லிட்டரேச்சர் வருது தெரியுங்களா டாபிக், அதுக்குமே யூஸ் ஆகும். அப்போ ஒரு இடத்துல படிக்கிறது இன்னொரு இடத்துல யூஸ் ஆகும். அண்ட் வந்து எந்த அதிகாரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்த அதிகாரத்துக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எதுக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த வான் சிறப்பு இந்த கல்விக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகும். இந்த மக்கள் வந்து சும்மா 2 திருக்குறள் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சண்டே டெஸ்ட்டுக்கு வந்து இந்த இருக்கிற அதிகாரத்துல எல்லாத்துலயும் வந்து ஆவரேஜா இம்பார்ட்டன்டா இருந்தா ஒரு 4-5 திருக்குறள். லக்ஷ்ணா பாலாஜி இவரு அடிக்காது. சரி சார் அது மைக்க நீங்க மியூட் பண்ண முடியாதா சார்? ஓகே பண்ணிட்டேன். சரி ஓகே. இப்படி படிச்சுக்கோங்க. ஒரு அதிகாரத்தை இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? இதுலதான் உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க எப்பயும் கேட்டுக்கோங்க. இப்படிதான் நீங்க எல்லா அதிகாரத்தையும் எல்லா டாபிக்கும் வந்து இப்படித்தான் கவர் பண்ணணும். 6 டாபிக்குமே இப்படித்தான் கவர் பண்ணணும். உங்களுக்கு முடிஞ்சா வந்து நான் எந்தெந்த அதிகாரத்துல எந்தெந்த திருக்குறள் ரொம்ப ஆப்டா இருக்கும்னு உங்களுக்கு நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கே தெரியும் மோஸ்ட்லி. சப்போஸ் யாருக்கா தெரியலன்னா எந்த ஒரு வான் சிறப்பு அதிகாரத்துல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்க. அதுக்கு நான் தனியாக கூட மார்க் பண்ணி அனுப்புறேன். சரி, உங்களுக்கு இது ஏதாவது டவுட் இருந்தா நீங்க இப்பயே கிளியர் ஆயிக்கோங்க. ஏன்னா திருக்குறள் பாட்டு வந்து ஃபுல்லா இப்படிதான் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? 60 மார்க் இதுல ரொம்ப ஈஸியா இல்ல. இந்த 60 மார்க் தான் ரொம்ப முக்கியம். இந்த 60 மார்க் தான் நமக்கு முக்கியமான ரோல் பிளே பண்ணும். இந்த 60 மார்க்கும் லெட்டர் ரைட்டிங் 60 மார்க்கும். ஏன்னா இதுலதான் வந்து மத்தவங்களுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் காமிக்கலாம். மத்தெல்லாம் நம்மளால டிஃபரன்ஸ் காமிக்க முடியாது. ஏன்னா இந்த மத்த எல்லாமே என்ன, இந்த சுருக்கு குறிப்பில் இருந்து விரிவாக்கம் செய்தல் இது எல்லாமே வந்து ஆவரேஜா இருக்கும். அண்ட் வந்து கரெக்ஷன் பண்றவங்களோட மைண்ட் செட்டும் வந்து அப்படியே ஆவரேஜான மார்க் தான் போட பார்ப்பாங்க. ஓகேங்களா?
அதான் ஒரு மென்டாலிட்டி. நமக்கு ஆல்ரெடி பேப்பர்லாம் பார்த்துருக்கோம், ஆர்டில வந்த பேப்பர்லாம் எல்லாமே வந்து குத்து மதிப்பா தான் போடுவாங்க இல்லைங்களா. டிஃபரன்ஸ் காமிக்க முடிய இடம்னா இந்த 2 இடம் தான். அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம பெஸ்டா பண்ணணும் இல்லைங்களா. நம்மளோட பேப்பர்ல இந்த திருக்குறளும் இந்த லெட்டர் ரைட்டிங் தனியா தெரியும். மத்தவங்களுக்கு போறதோட ஒரு மார்க் வந்து எக்ஸ்ட்ரா, ஒரு கொஸ்டின் ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கிற அந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரிங்களா. சரி, ஓகே. இந்த இப்போ இந்த ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. சார் இப்போ பொருளாதாரத்துல இருந்தே 3 கொஸ்டின் கேட்பீங்களா சார்? ஆமா, ஏன்னா பொருளாதாரத்துல இருந்து 3 கொஸ்டின் வரும். எல்லா வாரமும் அப்படிதான். இந்த 6 டாபிக்ல இருந்து அந்த வாரத்துல இருந்து அந்த அதிகாரத்துல இருந்து மட்டும்தான் கொஸ்டின் வரும். ஏன்னா டைரக்ட் கொஸ்டின், இன்டைரக்ட் கொஸ்டின் எல்லாமே கலந்து வரணும். அது வந்து ஒரே கொஸ்டினா இருக்கணும் நீங்க எதிர்பார்ப்பாங்க. ஒரு இப்போ 20 மார்க் கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின் வந்து டைரக்டா 20 மார்க் கொஸ்டின் வந்து 3வது கொஸ்டின் வந்து 10 மார்க்கா கூட கேட்போம். அப்படியுமே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம அதுக்குமே ரெடி ஆகிக்கணும். ஏன்னா 2 கொஸ்டின் ஒரே கொஸ்டின் கேட்டா நம்ம எழுதி முடிச்சலாம். 2 கொஸ்டின் கேட்டா அதுக்கு பாயிண்ட் அதிகம் போடணும், நிறைய யோசிக்கணும், நிறைய எழுதுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்ல போய் திடீர்னு வந்து அப்படி அந்த மாதிரி 2ஆ பிரிச்சு கொஸ்டின் கொடுத்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால அங்க போய் உங்களுக்கு கஷ்டமாயிடும். என்னோட அது 2 கொஸ்டின் இருக்கு எழுதுறதுன்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சு எழுத வேண்டாம். இங்கேயே பழகிக்கலாம். இங்க டைம் இருக்கு, இப்பவே பழகிக்கலாம். அதுக்காக தான் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா அப்படி இருக்கும். 10 மார்க்கா இருக்கும், 2 கொஸ்டின் வந்து 20 மார்க் டைரக்டா இருக்கும். அண்ட் வந்து ஒரு கொஸ்டின் டைரக்டா கொடுத்துருப்போம், 2 கொஸ்டின் இன்டைரக்டா தான் இருக்கும். சார் டைமிங் 3 ஹவர்ஸ். ஆமா, 3 ஹவர்ஸ் தான். 3 மணி நேரம் தான். உங்களால முடிக்க முடியும்னாலும் பரவாயில்ல, 3 மணி நேரத்துல நிறுத்திடுங்க. என்ன எவ்வளவு எழுந்திருக்கீங்களோ அதோட நிறுத்திட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்க அப்புறம் ஃப்ரீ டைம்ல கூட நீங்க அந்த புரியல. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறோம்ல, கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணா நம்ம எழுதுற பிராக்டிஸ் அதெல்லாம் இருக்கும்ல, என்ன எழுதுறோம் அதுக்காக. இல்ல உங்களால எவ்வளவு எழுத முடியுதுன்னு பாத்துருங்க. பார்த்துட்டு நிறுத்திட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்க அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா இவ்வளவுதான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கீழே வந்து எக்ஸ்ட்ரா டைம் எவ்வளவு ஆகுதோ அந்த டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 4.5 மணி நேரம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் எழுதுனா 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு. அப்போ எவ்வளவு டைம் எக்ஸ்ட்ரா ஆச்சோ அதையுமே கடைசியில எழுதி அதுக்கப்புறமேட்டா ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். ஓகே சார். சரி, வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? இதுல இப்போ 15 கொஸ்டின் இருக்குமா சார்? ஆமா, ரீடிங் ஆமா, காம்ப்ரிஹென்ஷன். 5 டாபிக்ல ஒரு டாபிக் 3 கொஸ்டின். ஓகே. ஓகே ஓகே சார். முக்கியமா இதுல 15 கொஸ்டின் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. அது கொஞ்சம் கஷ்டம் தான். திரும்ப திரும்ப அதே வந்ததே தான் வந்த மாதிரி இருக்கும். அதுக்காக இல்ல, நமக்கு ரிட்டர்ன் பிராக்டிஸ் இப்ப இருந்தே பழகணும். அதுக்காக தான் ரிட்டர்ன் பிராக்டிஸ் பழகும். அந்த திரும்ப அந்த ஒரு டாபிக்கே வந்து நம்ம படிச்சு திரும்ப எழுதுறோம்னா இந்த டாபிக் நமக்கு ஃபெமிலியர் ஆயிடும். சரி, இந்த ஒரு டாபிக்ல இருந்தே 300 மார்க் வருமா சார் பேப்பர் 2ல? புரியல. டெஸ்ட் சண்டே இப்போ இந்த ஒரு டாபிக் ஃபெமினிசம்ல இருந்தே 300 மார்க் வருமா சார் டெஸ்ட் சண்டேக்கு? 300 மார்க் வராது. அந்த இதுல லெட்டர் ரைட்டிங் திருக்குறள் இருக்குல்ல, இதுல 60 மார்க், இதுல 60 மார்க், அதுல 60 மார்க் போயிடுதுல, 120 மார்க் போயிடும். மிச்சம் 180 மார்க் இதுல வரும். இப்போ நம்ம மெயின் எக்ஸாம் பேட்டர்ன் பேப்பர் 2 பேட்டர்ன்லயே அப்படியே டெஸ்ட் நடக்கும். ஆமா, பேட்டர்ன் அதே பேட்டர்ன் தான். 5 டாபிக் 3 கொஸ்டின் 15 கொஸ்டின். ஆனா சிலபஸ் மட்டும் நமக்கு அந்த 9 டாபிக் இல்லாம இந்த ஒரு டாபிக். ஓகே சார், ஓகே சார். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு டாபிக்கா இப்போ இந்த 9 டாபிக் முடிகிற வரல இப்படி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 டாபிக் ஒண்ணா வைக்கலாம், அதுக்கப்புறமேட்டா ஃபுல்லா வைக்கலாம். அப்புறம் அந்த லாஸ்ட் 25 டேஸ்ல வந்து ஃபுல்லா எல்லாம் கலந்து வைக்கலாம். ஏன்னா இப்ப இந்த 25 இது வச்சாலும் உங்களால 3 மணி நேரத்துல முடிக்க முடியாது. எப்படியும் ஒரு 4-5 டெஸ்ட் ஆயிடும் உங்களுக்கு இந்த டைமிங்குள்ள முடிக்கிறதுக்கு கொண்டு வரதுக்கு. அதுக்குள்ள செட் ஆயிடும். முடிக்க முடியுமா சார்? முடியுங்களா சார்? முடியாது. நான் கண்டிப்பா ஷூரா சொல்றேன். ஒருத்தர் 2 பேர் முடிக்கிறது ரொம்ப அதிசயம். ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்கன்னா நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு மெயின்ஸ் எழுதுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம். ஆமா சார். உங்களாலே முடிக்க முடியாது. எழுதி பாருங்க. என்ன இல்ல சார், அப்பவே என்னால முடிக்க முடியல. அதனால தான் கேட்டேன். அதான் முடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுவும் முன்னாடி இருந்த குரூப் 2 மெயின்ஸ்லாம் வந்து என்னன்னு படிச்சு அப்படியே எழுதிடலாம். சப்போஸ் டைம் பார்த்தோம்னா என்ன கீ பாயிண்ட் நமக்கு தெரியும், அப்படியே அந்த கீ பாயிண்ட் எடுத்து போட்டு போயிடலாம். அதுல கீ பாயிண்ட்லாம் கிடையாது, ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இந்த ஸ்ட்ரக்சரை முடிச்சா உனக்கு இவ்வளவு மார்க்ன்ற மாதிரி தான் இது போகும். அப்போ இதுக்கு ஸ்பீட் தான், இந்த ஸ்கில் தான். ரைட்டிங் ஸ்கில் அண்ட் ரீடிங் ஸ்கில் எவ்வளவு வேகமா பண்றோமோ அவ்வளவு மார்க். அந்த வேகம் கூட்டுறதுனால நம்ம பிரசன்டேஷன் பாதிக்கிறாங்க. இல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஒரு பேக்கப் கொண்டு வரணும். அப்பதான் நம்ம மார்க். ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் கீ பாயிண்ட் இருக்கிறப்ப எப்படி மார்க் போடுவாங்கன்னா நீங்க பாத்திருப்பீங்கல்ல, சும்மா குத்துமதிப்பா தான் மார்க் போடுவாங்க. இதெல்லாம் வந்து குத்துமதிப்பா போடுற மார்க்கே தான். அந்த மாதிரி டாபிக்கே தான் இருக்கிறது. லெட்டர் ரைட்டிங்கும் அந்த இது மட்டும்தான்.
திருக்குறள் தான். அதை கொஞ்சம் நல்லா பெஸ்டா பண்ணிட்டு மிச்சம் எல்லாத்தையும் வந்து ஓவராலா எப்படி பிரசன்டேஷன் எப்படி நல்லா பண்ணி அவங்களுக்கு எப்படி ஒர்க் ஈஸியாக கொடுக்க முடியுமோ அது மாதிரி கொடுத்து நம்ம மார்க் எடுத்து போகணும். அவங்களுக்கு எவ்வளவு ஒர்க் ஈஸி ஆகுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியா 6 மார்க் 1 மார்க் எக்ஸ்ட்ரா வரும். அந்த 6 மார்க் 1 மார்க் தான் நம்ம ஃபர்ஸ்ட் போக முடியும். சார் இப்போ 3 பேஜஸ் சொன்னீங்க சார் திருக்குறள் கட்டுரைக்கு, அது போதுமா சார் 20 மார்க்? போதும் 3 மார்க் 3 மார்க் 3 பேஜ் நீங்க 3.5 பேஜுக்கு இப்போதைக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ற நோட்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிள் அனுப்பிச்சேன்ல அது மாதிரி வந்து நீங்க உங்களுக்கு பர்சனலா வந்து நீங்க ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டைம்ல. அது வந்து ஒரு 4 பேஜுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பேஜ் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணதான் நீங்க எக்ஸாம் எழுதுறப்போ ஒரு 3 குறைஞ்சது 2.5 பக்கம் இருக்கணும் எஸ்ஏ. அது மாதிரி பாத்துக்கோங்க. 3 பக்கம் எழுதா பெஸ்ட். அதுக்கு 2.5 பக்கத்தையும் குறைஞ்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு பாத்துக்கோங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கு தனியா எழுதுறப்ப ஈஸியா இருக்கும். அந்த எக்ஸாம்ல அந்த ப்ரெஷர்ல உங்களுக்கு டைம் எவ்வளவு இருக்குன்னா ஒரு கொஸ்டினுக்கு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் தான் கிடைக்கும். நீங்க டைம் கால்குலேட் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி சொல்லிருக்கேன் டைம் கால்குலேட் பண்ணி 180 நிமிஷம் வருமா? 180 நிமிஷம் 11 நிமிஷம் 12 நிமிஷம் அந்த அது மாதிரி வரும். அப்ப அதுலயே வந்து நமக்கு எதுலயே ஒரு கொஸ்டின்ல மாட்டுவோம். இந்த செக்கப் அப்படி இங்க மைண்ட் டைவர்ட் ஆகும். அது இதுன்னு ஏதாவது ஆயிடும். அப்படி கடைசியில பார்த்தா உங்களுக்கு 10 நிமிஷம் தான் இருக்கும். 10 நிமிஷத்துல உங்களால 3 பேஜ் எழுத முடியுமான்னு பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு கொண்டு வரும். அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வர தெரிஞ்சுட்டா போதும். ஒரு முன்னுரை இந்த திருக்குறள் இந்த ஒரு திருக்குறள் இங்க எழுதுறோம்னா இது 2 லைன், அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் 3 லைன், அதுக்கு முன்னாடி 3 லைன், அது மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துடணும். அது உங்களுக்கு எழுத பழகிடும். இதுதான். அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தா எந்த இடத்துல முடியும், எந்த இடத்துல ஆரம்பிக்க போறோம், எந்த இடத்துல முடிக்க போறோம், எந்த இடத்துல பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காமிக்க போற திருக்குறள்ன்றது உங்களுக்கு பேப்பர் நீங்க பேப்பர் எழுதுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மைண்ட்ல வந்துடும். அது இந்த டெஸ்ட்ல உங்களுக்கு எழுத உங்களுக்கு மைண்ட்ல வந்துடும். அப்ப உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டா அப்புறம் எழுதுற கண்டென்ட் மட்டும் தான் நீங்க நோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து ஓகே அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம கிளாஸ்ல ஒன்று டீடைலா பார்க்கலாம். ஓகே சரி ஓகே சார். சார் இதுல குறிப்பிட்ட கம்பல்சரி போட்டு எழுதணுமா சார்? அப்படிலாம் கம்பல்சரிலாம் கிடையாது. நான் பேப்பர் கரெக்ஷன் பண்றவங்களுக்கு நீங்க ஒர்க் ஈஸியா தரணும்ன்றதுக்காக சொல்றேன். நீங்க ஆல்ரெடி பேப்பர் கரெக்ஷன் பண்ணாங்க இந்த மாதிரி பண்ணவங்க எல்லாம் கேட்டு பாருங்க. அவங்க எல்லாருமே இதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ஸ்கூல் காலேஜ் ஸ்டாஃப்ஸ் வந்து இதுதான் நம்ம காலேஜ்ல படிக்கிறப்ப எல்லாம் இதான் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இருக்காங்க நான் கேட்டது தெரியுமா அவங்க கிட்டே சொல்றாங்க. அதான் ஒரு சைக்காலஜிக்கலா வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கும். அவங்க வேலையை கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி நம்மளுமே சரி. நீங்க ஒரு 20 பேப்பர் கரெக்ஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதிகமா தெரியல 20 பேப்பர் கரெக்ஷன் பண்ணீங்கன்னா அப்போ நடுவில் ஒருத்தவங்க மட்டும் இந்த மாதிரி எழுந்திருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபுல்லா படிச்சு பாக்குறதுக்கும் இப்ப இதை மட்டும் படிச்சு பார்த்து ஒரு இது ஒரு பெஸ்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே குட் இம்ப்ரெஷனா ஆயிடும். அதனால உங்களுக்கு கொஞ்சம் அவர் உள்ள படிக்கிறது சோம்பலா இருந்தாலும் இதை படிச்சு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல மார்க் வரும். ஒன்னும் அதிகமா பெருசா வந்துடாது. 1/2 மார்க் 1 மார்க் தான் வரும். 1/2 மார்க்கா உங்களுக்கு 15 கொஸ்டின் 1/2 மார்க் சேர்ந்து வந்துச்சுன்னா பாருங்க 7.5 மார்க் கிட்ட வந்துடும். அந்த 7.5 மார்க்ல நீங்க 1000 பேரை தாண்டி போயிடலாம். போட முடியும். இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு பெருசா ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் காமிக்காது. டாப்பருக்கும் இந்த வேலை கிடைக்காம போறதுக்கும் வந்து அதிகபட்சம் 20-25 மார்க் அந்த ரேஞ்சில தான் போகும். அதுவும் இந்த இப்ப வரக்கூடிய எக்ஸாம் வந்து அதே மாதிரிதான் இருக்கும். ரொம்ப கிட்டையில தான் இது போகும். அந்த மாதிரி இருக்கு இந்த பேட்டர்ன். திருக்குறள் மட்டும் சார் குறிப்பிட்ட மட்டும் தான். வேற எதுக்கு குறிப்பிட்ட கிடையாது. அது வந்து குறிப்பிட்ட சட்டக்கும் நீங்க அவசியம் போடணும்னு கிடையாது. அப்படி போடுறதோ ரூல் எல்லாம் கிடையாது. நான் போட்டா பெஸ்டா இருக்கும்னு சொல்றேன். ஓகே ஓகே சார். இது பாயிண்ட் வைஸ் எழுதலாமா இல்ல ஒன்லி பேசேஜ் மட்டும் தான் எழுதணுமா? இல்ல பேசேஜ் தான் சார் எழுதணும். பாயிண்ட் வைஸ்லாம் இல்ல. இது பாயிண்ட் தேவல தானே சார்? இல்ல பாயிண்ட் எல்லாம் தேவை. இதுல இருந்து பாயிண்ட் எழுதுறதுக்கு இருக்கு. அந்த ஒரு டாபிக் கொடுத்துட்டு அந்த டாபிக் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கான ஒரு திருக்குறளை எழுதிட்டு அதுக்கான திருக்குறளுக்கான எக்ஸ்பிளனேஷன் எழுத போறோம். அவ்வளவுதானே. இல்ல பாயிண்ட் ஒண்ணு எழுதுற மாதிரி இருக்காது சார். இப்ப நம்ம இதுக்கு குறிப்பிட்ட சட்டகத்துக்கு பதிலா இப்ப டயக்ராம் போடுறாங்க தானே சார்? இது அந்த மாதிரி எழுதலாமா? இதுல டயக்ராம் என்ன போட்டு காமிக்க முடியும்? குறிப்பிட்ட சட்டகம் வந்து சொல்றாங்க சார். நீங்க ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒண்ணு எழுதி பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க எழுதி கூட அனுப்புங்க. நான் அந்த ஒருத்தர் இருக்காரு பேப்பர் கரெக்ஷன் போனவர் இருக்காரு. தமிழ் தான் வந்து அவருக்கு நான் சென்ட் பண்ணி சொல்றேன். இது மாதிரி ஓகேவா ஒர்த்தா இருக்குமான்னு கேட்டு எனக்கு தெரியல. நான் வழக்கமா வந்து இந்த குறிப்பிட்ட இதெல்லாம் தான் ஓகே. இந்த ஃப்ளோ சார்ட் தெரியல. நான் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன். நீங்க இந்த வாரத்துக்கு டெஸ்ட் எழுதுறீங்களா இந்த வீக்கு? அதுல ஒரு கொஸ்டின் மட்டும் அப்படி எழுதி பாருங்க. எழுதி அனுப்புங்க. நான் அவருக்கு கரெக்ஷன் பண்ணிட்டு பார்த்து சொல்லுவேன்.
ஓகே ஓகே சார். இது எஸ்ஏன்றதுனால அந்த பேசேஜ் மாதிரி தான் சார் எழுதணும். ஆ, So, ஆ. அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்குறேன். இப்போ எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ இதுக்கே சொல்லுங்களேன். சார் ஏதாவது ஒரு இப்ப நம்ம எக்ஸாம்பிள். குறிப்பிட்ட செக்குலர் லிட்ரேச்சர் மதச்சார்பற்ற தனித்தன்மை இலக்கியம்னா இதுக்கு எப்படி நீங்க இது போடுவீங்க? மதச்சார்புன்னு இப்ப மதம்னா இது நிறைய மதம், இந்து மதம் இருக்கு, வைணவம், சைவம் இருக்கு சார். அது ஓகே. சர்க்கிள் மாதிரி போட்டு இத்தனை மதம் இருக்குது இந்தியாவுல, சீக்கியம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதை பத்திலாம் நம்ம குறிப்பிடல வள்ளுவர், பொதுவாக தான் ஜென்ரலா தான் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு போட்டு எழுதலாமா? எழுதி அனுப்புறேன் சார், நீங்க பாருங்க, அப்புறம் என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் சார். சரி, ஓகே சார். நான் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்களே கேட்டு பாருங்க சார் அந்த மாதிரி. ஓகே, நான் அப்டேட் பண்றேன். நீங்க இருக்க ஒரு நான் क्वेश्चन சென்ட்ரல் அப்படி எழுதி பாருங்க. ஒரு क्वेश्चन எழுதி அனுப்புங்க. அந்த மாடல் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே ஓகே. ஏன்னா சென்ட்ரல் வந்து மதச்சார்புன்னு எழுதிட்டு அது சுத்தி இந்த மாதிரி சைவம் வைணவம் ஒரு 5-6 மதம் எழுதிட்டு அந்த மாதிரி சொல்றேன் சார். இதெல்லாம் இருக்கு இந்தியாவுல, சரி பொதுவா இருக்கு, இந்தியாவுல இல்ல பொதுவா இருக்கு, பட் திருவள்ளுவர் இதெல்லாம் சொல்லாம பொதுவா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றேன் சார், கேக்குறேன். சரி 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 பார்க்கலாம், என்னன்னு பார்க்கலாம். உங்களை கன்சல்ட் ஓகே பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே நான் அப்டேட் பண்றேன். என்னன்னு சொல்றேன். நீங்க ஒரே क्वेश्चन மட்டும் அப்படி எழுதி அனுப்புங்க ஓகே சார். இந்த வீக் டெஸ்ட்ல. ஓகே ஓகே. சரி, ஓகே சார். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஹலோ. இப்ப கன்க்ளூஷன்ல கரண்ட் ஈவென்ட் அந்த மாதிரி திருக்குறளை பத்தி யாருன்னா ஆமா, நோட் ரொம்ப பண்ணியிருந்தாங்கன்னா முக்கியம். இது மாதிரி தான் நீங்க எழுதணும். இது இப்படி எழுதினாதான் உங்களுக்கு நல்ல பாயிண்ட், நல்ல மார்க் கிடைக்கும். எஸ்சியாவில் ரீசெண்டா போயிட்டு வந்து எப்படி இந்த சார்? யூஎனோட இந்த அப்துல் கலாம் பேசுறது, இல்ல இந்த பட்ஜெட்ல வந்து எல்லா பட்ஜெட்டும் நிர்மலா சீதாராமன் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி திருக்குறள் இதெல்லாம் வந்து இந்த மீட்டிங்ல பேசுறது, இந்த மாதிரி இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. முக்கியமான ரொம்ப ஹையர் அபிஷியல், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், முடிஞ்சா எதுவும் கிடைக்கல சிஎம் சொல்றது, அது மாதிரி இதெல்லாம் மேற்கொள்ள காமிச்சு இது மாதிரி நம்ம எழுதலாம். இந்த அன்றாட வாழ்வியலோட தொடர்பு தன்மை அதை கூட நீங்க அங்க கூட அந்த அதோட கன்க்ளூஷன்ல கூட நீங்க எழுதலாம். நீங்க இது வந்து சொல்லி 2000 வருஷம் ஆகுது. ஆனா இன்றளவும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த அளவுக்கு இது பயன்படுது, அவரோட கொள்கைகள் இன்னும் பயன்படுது, அது மாதிரி வைக்கலாம். அது மாதிரிதான் இதெல்லாம் கன்க்ளூஷன் மட்டும் தான் சார், கன்க்ளூஷன் மட்டும் தான் சார் இதெல்லாம் வைக்கணும். ஆமா, கன்க்ளூஷனை சொல்லி முடிச்சா இன்னும் பெட்டரா இருக்கும். நீங்க நடுவுலயும் சேர்த்து எழுதலாம். நடுவுல இவரு இந்த புலவர் இவர மாதிரி சொல்லியிருக்காரு, அப்ப யாரு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, திருக்குறள் சிறப்பு, அது மாதிரி எது யாரோட பேர் நீங்க அந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம். பேர் காமிச்சு மென்ஷன் பண்ணா நல்லா இருக்கும். நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும், நல்ல மார்க் கிடைக்கும். ஒரு 6 மார்க் அது நம்ம அது என்ன டைட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி சார். ஆமா ஆமா, அந்த டைட்டில் இந்த மாதிரி தான் வைக்கணும். அது மாதிரி போடுங்க, அது மாதிரி மென்ஷன் பண்ணுங்க. அப்படிதான் கொண்டு வரணும். எஸ். ஓகே ஓகே சார். இல்ல கன்க்ளூஷன் அதான் சார் கேட்டேன். ஓகே. ஆனா இது வந்து எஸ்சின்றதுனால நீங்க சொன்ன மாதிரி ஔவையார் இத இவங்க சொல்றதெல்லாம் எழுதலாம் சார். பட் ஆனா கன்க்ளூஷன்ல வந்து கரண்ட் ஈவென்ட்ல போய் எப்படி சார் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்றதுன்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார். இல்ல நம்ம இது போன டைம் இருந்த மாடல் வந்து அது ஓகே சார், இது குரூப் 2 மெயின். ஆனா இப்போ வந்து எஸ்சியா டைப் பண்றதுனால அதெல்லாம் நோட் பண்ணலாமான்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார், அதான் கேக்குறேன். திருக்குறள் மட்டும்தான் நமக்கு இந்த ஒரு ஆப்ஷனே இருக்கு. அப்ப அதை எழுதலாம்ல. ஆமா ஓகே சார். வேற எதுவும் பொருளாதார கொள்கையை பத்தி தான் அப்ப அதை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த யூஸ் பண்றாங்கன்னு சொல்லலாம்ல. அப்ப இப்போ அது போல சொல்லலாம். அன்றாட வாழ்வியலுக்கு தொடர்பு இருக்கு, இவ்வளவு நாள் ஆகியும் தொடர்பு இருக்கு, அந்த மாதிரி கொண்டு வந்து முடிக்கலாம். ஓகே சார் ஓகே சார். சார் இப்ப நீங்க பிரிசிஸ் ரைட்டிங் சொன்னீங்க தானே சார், சும்மா மாடல் கொஸ்டின் நீங்க நடத்துனீங்க தானே சார், அதுல பார்த்தேன் சார். நீங்க வந்து பத்தி எழுத சொல்லியிருக்கீங்க சார். பிரிசிஸ் ரைட்டிங் சுருக்கி வரைதல். ஆமா, சுருக்கி வரைதல் நீங்க பத்தி எழுத சொல்லியிருக்கீங்க சார். ஆனா ஒரே பத்தியை தான் சார் எழுதணும். அது ஃபைனல் டிராஃப்ட் இருக்கு தெரியுமா? இறுதி படிவம், திருத்திய படிவம். அதுதான், அது வந்து ஒரே பேராகிராஃப்ல எழுதணும். ஓ இன்ஸ்டாலமென்ட் நான் பேராகிராஃப் எழுத சொல்லியிருப்பேன். இன்ஸ்டாலமென்ட் நான் சுருக்கு குறிப்புல இருந்து விரிவாக்கம் செய்தேன்ல, அததான் வந்து அவங்க ஒரே பேராகிராஃபா கொடுத்திருந்தாலும் நம்ம அதை பிரிச்சு பேராகிராஃபா எழுதணும். அப்படியே இதுக்கு ஆப்போசிட் இது பிரிசிஸ் ரைட்டிங்க்கும் இன்ஸ்டாலமென்ட்க்கும் அப்படியே ஆப்போசிட்டா வரும். ஓகே ஓகே சார். அது கிளாஸ் எடுக்கல, அது பேசிக்கலாம் சார். இப்போ ஞாபகம் வந்து அத நம்ம சாட்டர்டே பாத்துறலாம். அப்பதான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எக்ஸாம் சண்டே எழுதுறதுக்கு ஒரு இதுவா இருக்கும். எனக்கு டவுட் வந்தனா டக்குன்னு இந்த டாபிக் விட்டு வெளியில போயிட்டு சார். ஓகே சார். ஹலோ, சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. ஹலோ.
ஓகே சார், கண்டினியூ பண்ணலாம் சார். ஓகே. இப்ப இந்த திருக்குறள் பொருளாதார நிகழ்வு திருக்குறள் பொருத்தப்பாடு இது சும்மா ஒரு சாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. நீங்க இதே ஒரு வாட்டி படிச்சு வச்சுட்டு நீங்க உங்களோட ஜென்ரலா உங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த என்னென்ன அதிகாரம்லாம் கவர் ஆகுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதுல உங்களுக்கு எந்த திருக்குறள் போட்டா பெஸ்டா ஆப்டா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க அதுல ஒரு எஸ்ஸே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு எஸ்ஸே வந்து ஒரு மினிமம் ஒரு 4 பேராகிராஃப், ஐ மீன் 4 பேஜ், அதிகபட்சம் ஒரு 5 பேஜ் தாண்டாத அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க அதை திரும்ப திரும்ப இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே தான் அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுக்கு வந்து உங்களுக்கு நான் ஒரு ஒயிட் தமிழ் வெப்சைட்ல இருந்து அனுப்பிச்சிருக்கேன் அந்த பிடிஎஃப். அதுல நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒண்ணு இல்ல, ஒரு டாபிக்கே வந்து ஒரு 4 திருக்குறள் நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டா போதும். இந்த ஒரு பார்ட்டுக்காக நீங்க லாங்குவேஜ் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக சொல்றேன். அப்படியே தமிழ்ல எழுதிட்டு கீழே அப்படியே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் படிச்சா தமிழ்ல உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். ஒரு 4 முறை படிச்ச உடனே இந்த தமிழை விட்டு நீங்க டைரக்டா இங்கிலீஷ்லயே படிச்சிடலாம். ஓகேங்களா? சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். அப்புறம் ஈஸியா எழுதிடலாம். இங்கிலீஷ்க்கு அதை அப்படியே அப்ரோச் பண்ணுங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே டைரக்டாவே ஒரு எஸ்ஸே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதை நீங்க படிச்சுக்கிட்டே. ஓகேங்களா? ஓகே, நீங்க பாருங்க, நான் எப்படி இந்த எஸ்ஸே எப்படின்னா முன்னுரை முடிவுரை இதுக்குன்னு இல்ல, எந்த கட்டுரைக்குனாலும் சரி முன்னுரை முடிவுரை போட்டுருக்கேன். ஓகேங்களா? குறிப்பு சட்டகம் உங்க இஷ்டம். என்னோட சஜஷன் வந்து குறிப்பு சட்டகம் போடுறது பெஸ்ட். ஏன்னா ஒரு எவாலுவேட்டர் மைண்ட் செட்டை அனலைஸ் பண்ணி நான் சொல்றேன். ஓகேங்களா? இது எழுதுறதுக்கு என்ன நமக்கு மிஞ்சி போனா 1 நிமிஷம் ஆகுமா? 1 நிமிஷம் கூட ஆகாது. ஓகேங்களா? பரவாயில்ல, நீங்க எழுதுங்க. மற்ற பேப்பருக்கு நமக்கு நல்ல டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா அங்க பேப்பர் கரெக்ஷன் பண்றவர் ஒரு சாதா ஒரு மனுஷன் தான். ஓகேங்களா? அவரோட மைண்ட் செட் நம்ம புரிஞ்சுக்கணும், அனலைஸ் பண்ணணும். சரி, ஓகே. ஒரு முன்னுரை முடிவுரை கண்டிப்பா போடுங்க. அப்புறம் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக்கை பத்தின தனியா ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். எந்த எஸ்ஏனாலும் சரி, இதுன்னு இல்லை, எந்த எஸ்ஏனாலும் சரி, செகண்ட் டாபிக் வந்து எந்த கொஸ்டின் இருக்கோ அந்த கொஸ்டினை பத்தி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டா உள்ள நீங்க எது வேணா எழுதுங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து ஒரு எஸ்ஏவோட முக்கியமா வந்து எதை படிச்சு பார்த்து பேப்பர் எவாலுவேஷன் பண்ணாங்கன்னா முன்னுரை முடிவுரையில தான் அந்த இது ஃபுல்லாவே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? படிச்சு பார்ப்பாங்க, ஃபுல்லா படிச்சு பார்ப்பாங்க. முன்னுரை முடிவுரையே உள்ள இருக்கிறதுல வந்து சும்மா என்னன்னு பார்ப்பாங்க. நடுவில் வேளாண்மைனா வேளாண்மை பத்தி என்ன சொல்லியிருக்கேன், அதுல என்ன திருக்குறள் மேற்கோள் காட்டுங்க, அதை திருக்குறள் ஜென்ரலா பாக்குறோம். டக்குன்னு பாக்குறோம்னா இந்த திருக்குறள் எந்த திருக்குறள் போட்டிருக்கோம். முக்கியமா தமிழ்ல எழுதுறவங்க வந்து திருக்குறள்ல எந்த அதிகாரம் எந்த திருக்குறள் நம்பர் போடுறீங்கன்னா கண்டிப்பா ஷியோரா தெரிஞ்சா மட்டும் போடுங்க, டவுட்டாலாம் போடாது. ஓகேங்களா? அது போல அந்த சீர் பிரிச்சு எழுதுறதுலாம் வந்து கரெக்டா போடுங்க. ஏன்னா தமிழ் ஆசிரியர்கள் மினிமம் வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் கரெக்ஷன் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு அப்போ அதுவும் 2 அதிகாரம் தான். ஓகேங்களா? அப்ப இது ஃபர்ஸ்ட் 2 பார்ட் தானே. அப்போ நல்லா தெரியும் அவங்களுக்கு. நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணீங்கன்னா கண்டிப்பா மார்க் குறைக்கிறதுக்கான கஷ்டம், மார்க் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அதனால நீங்க தவறு பண்ணிடாதுங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல தப்பிச்சுப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்க. எந்த டிரான்ஸ்லேஷன் அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்க வந்து திருவள்ளுவர் எப்படி எழுதினாரோ அந்த நடையிலே தான் எழுதணும். ஓகேங்களா? இது இந்த நல்லா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க, தவறு பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இங்க வந்து இந்த இசையப்பட்ட சாம்பிள் பார்ப்போம். முன்னுரை பொருள் பற்றி வள்ளுவர் கூற்று, அந்த எந்த டாபிக்கும் அது. அப்புறம் வேளாண்மை உற்பத்திக்கான காரணங்கள், பொருள் ஈட்டும் முறை, பொருளை பகிர்தல், பொருளாதாரம் மேலாண்மை, நலன் பெறும் அரசு, முடிவுரை. ஓகேங்களா? பொருள் பற்றி வேளாண்மை. ஓகேங்களா? வேளாண்மை தான் எல்லாத்துக்கும் பேசிக்னு சொல்றேன். அப்புறம் உற்பத்திக்கான காரணங்கள் என்னென்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு அவர் திருக்குறள் மேற்கோள் காமிச்சு சொல்லணும். பொருள் ஈட்டும் முறை, பொருள் வந்து எந்த முறையில வேணா சம்பாதிச்சிடக்கூடாது, நேர்மையான நீதி அறம் பின்பற்றி அந்த வழியை தான் சம்பாதிக்கணும். அந்த 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 கான்செப்ட் அதுல சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும். பொருளை பகிர்தல், அந்த மாதிரி பொருளை பகிர்தல் வந்து அது உண்மையான நிலை எப்ப அடையுதுன்னா அடுத்தவங்களுக்கு பகிர்றப்பதான். நம்மளே வச்சுட்டு இருந்தா அது வந்து அவ்வளோ யூஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு திருக்குறள். அப்புறம் பொருளாதார மேலாண்மை, பொருளாதாரத்தை எப்படி மேலாண்மை பண்ணணும். ஓகேங்களா? எப்படி ஒருத்தன் நான் கிட்ட இருக்கிற பொருளை வச்சு மேல வரணும். சப்போஸ் பொருளே இல்லைன்னா எப்படி, பொருளை வருமானம் கம்மியா இருந்துச்சுன்னா அதை வச்சு அவன் எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், அதை சொல்றது. அது ரிலேட்டடான ஒரு திருக்குறள் எழுதுங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் வந்து ஒரு திருக்குறள் எழுதுங்க. அதுக்கே நீங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6 7 திருக்குறள் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டாபிக் போனாலும் 6 திருக்குறள் இருக்குல்ல, மினிமம் வந்து ஒரு 5 திருக்குறளாச்சும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அண்ட் வந்து எழுதுற திருக்குறளுக்கு வந்து திருக்குறளோட நம்பரும் அதோட அதிகாரத்தோட பேரும் தெரிஞ்சிருந்தா இன்னும் சிறப்பு. ஓகேங்களா? மற்றவங்களோட நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்குற மாதிரி. பொருளாதாரம் நலன் பேணும் அரசு, ஒரு அரசு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா? முன்னுரை முடிவுரை வந்து அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அண்ட் வந்து எல்லா கொஸ்டினுக்கும் வந்து இதை மாதிரி வந்து திருக்குறள் அண்ட் திருவள்ளுவரை பத்தி ஒரு குறிப்பாருங்க. 3 கொஸ்டின் எழுதுறோம்னா 3 கொஸ்டினுக்கு வந்து ஒரே பாயிண்ட் கொடுத்தாங்க, வேற பாயிண்ட் கொடுங்க. ஓகேங்களா? இப்ப திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் சொல்லிட்டு முப்பால் உத்திரவேதம் உலக பொது மாதிரி தெய்வம்னு சொல்றா. அப்ப அவருக்கு இருக்க வெவ்வேறு பேர்கள் இருக்கும் தெரியுங்களா? சென்னா பார்த்தார் அது இதுன்னு சொல்லிட்டு. சரில
திருக்குறளுக்கு இருக்க வேற பேர் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப இதுல ஒரு 4 பேர் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. அதுல அது வேற அடுத்த கொஸ்டின்ல வேற 4 பேர் போடுங்க, இல்ல வேற பாயிண்ட் போடுங்க. இது வேற இது 200 மொழிகளுக்கு மேல வந்து மொழிபெயர்த்து இருக்காங்க, அது மாதிரி போடுங்க. அது மாதிரி ஃபேக்ட்ஸ் வந்து 3த்துக்கும் ஒரே ஃபேக்ட்ஸ் கொடுக்காம மாத்தி மாத்தி கொடுங்க. 3 கொஸ்டின் இருக்கிறதால ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இது மாதிரி கொடுத்துருங்க, ஏன்னா பேசிக்கான ஃபேக்ட்ஸ். அதிகாரங்கள் 133, குறட்பா 1330, 3 பிரிவுகள், அறம் பொருள் இன்பம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் திருக்குறளுக்கு கொடுத்துட்டு அடுத்த திருக்குறளுக்கு வந்து அதுக்கு வேற மாதிரி ஃபேக்ட்ஸ் கொடுத்துட்டு திருக்குறளுக்கு பார்த்தீங்கன்னா வேற ஃபேக்ட்ஸ் கொடுத்துட்டு 3வது கொஸ்டினுக்கு அதுக்கு வேற ஃபேக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா திருக்குறள் பாட்டுன்னு எடுத்தா ஒருத்தர் தான் கரெக்ஷன் பண்ண போறாரு. இப்ப அந்த இப்ப இவ்வளவு நாள் எப்படின்னா சயின்ஸ் தான் சயின்ஸ் ஸ்டாஃப் கரெக்ஷன் பண்ணுவாரு, சோஷியல்னா சோஷியல் சயின்ஸ் அந்த ஸ்டாஃப் கரெக்ஷன் பண்ணுவாரு, மேக்ஸ் தான் அவரு ஒரு ஸ்டாஃப் கரெக்ஷன் பண்ணுவாரு. இதுக்கு வந்து அப்படி கிடையாது, தமிழ் தானே. அப்ப தமிழ் ரிலேட்டடா இருக்கிறதா எல்லாமே வந்து ஒரே ஸ்டாஃப் தான் கரெக்ஷன் பண்ண போறாரு. அப்போ படிச்சா பார்த்தாருன்னா 3த்துக்கு ஒரே இது இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி அக்கார்டா இருக்கும். அப்போ நீங்க 3த்துக்கு வந்து கொஞ்சம் வேற வேற இது கொடுங்க. அந்த திருவள்ளுவர் திருக்குறள் பத்தின இந்த குறிப்பிட்டு ஓகேங்களா, இது கொஞ்சம் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்ட்ரடக்ஷன் வந்து கொஞ்சம் கேட்சியா கொடுங்க. பாருங்க, திருவள்ளுவர் தம் குறள்களில் எண்ணற்ற பொருளாதார செய்திகளை குறிப்பிட்டுள்ளார். வள்ளுவர் நிறைய சொல்லியிருக்காரு சொல்லிருக்காங்களா, அதுல பெரும்பாலானற்ற எதுல சொல்லியிருக்காருன்னா பொருள் அதிகாரத்துல சொல்லியிருக்காரு. அப்ப அந்த பொருள் அதிகாரத்துல எந்த அதிகாரம் கொஞ்சம் மென்ஷன் பண்ணா அங்க கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்கும். ஓகேங்களா? பொருளாதார கொள்கை தனது பொருள் அதிகாரத்தில் 32ல இருந்து 108 அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதில் ஒரு நாட்டின் பொருளாதார கொள்கை மற்றும் மக்கள் எவ்வழிகளில் பொருள்களை ஈட்ட வேண்டும் என்பதை தம் குறட்பாக்களில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். அவற்றை பெற்றும் மேலும் விரிவாக இக்கட்டுரையில் காண்போம். ஓகேங்களா? ஒரு முன்னுரைன்றது வந்து எப்படி நீங்க தொடங்கணும்னா, அப்போ அதை பத்தி நம்ம உள்ள பார்க்க போறோம், டீட்டெயிலா பார்க்க போறோம், இதுல என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், உள்ள வாங்க சொல்லிட்டு அந்த மாதிரி கூட்டு போற மாதிரி இந்த மாதிரி ஒரு இந்த ஃப்ளோல கொண்டு போகணும். ஓகேங்களா? என்ற குறிப்பாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நீங்க அடுத்த பேரா ஆரம்பிக்கிறதுக்கும் அவற்றை பற்றி மேலும் விரிவாக இக்கட்டுரையில் காண்போம், இல்ல இது தொடர்பாக மேலும் காண்போம், இது மாதிரி நீங்க ஒரு ஃப்ளோல கொண்டு போறப்போ அது ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும் எஸ்ஏ. ஓகேங்களா? இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து அதிகாரங்கள் 133, குறட்பாக்கள் 1330, 3 பிரிவுகள். திருக்குறளுக்கு வழங்கும் வேறுபெயர்கள் முப்பால், உத்தரவேதம், உலக பொதுமறை, தெய்வ நூல் முதலியவை. திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறுபெயர்கள் சென்னா போதார், பொய்யில் புலவர் முதலியவை. இது மாதிரி வந்து நிறைய பேர் இருக்கு. உங்களுக்கு முன்னாடி ஒரு பிடிஎஃப் சென்ட் பண்ணிருப்பேன். இந்த திருவள்ளுவருக்கான வேறுபெயர்கள், திருக்குறளுக்கான வேறுபெயர்கள், திருவள்ளுவரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க மற்றவங்க, அந்த திருக்குறளை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, இது போல எல்லாம் சொல்லியிருக்காங்களா, அது எல்லாத்தையும் நீங்க படிச்சு பார்த்து இது மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு அங்க நடுவில் ஒரு பாயிண்ட் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? முக்கியமா வந்து அவையார் என்ன சொன்னாங்க, அது மாதிரி ஒரு புலவர்கள் இன்னொருத்தவங்க அந்த சமகாலத்துல வந்தவங்க இல்ல அதுக்கப்புறம் வந்தவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி இடத்துல அதெல்லாம் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆட் பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து பொருளை பற்றி வள்ளுவர் கூற்று. இது மாதிரி வந்து சிம்பிளா ரொம்ப பெருசா வளவலன்னு எழுதாம அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருங்க. ஏன்னா நமக்கு 3 பேஜ் தான் இருக்கும். 3 பேஜ் இருக்கிறது, பேஜ் இருந்தாலும் ஒரு மேட்டர் கிடையாது, நமக்கு டைம் இருக்காது, 10 நிமிஷம் தான் இருக்கும். அப்போ சின்னதா அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கரெக்டா சொல்லி கொடுக்குறீங்க. பாருங்க இந்த பாருங்க எக்ஸாம்பிளுக்கு, பொருள் உள்ளவரை தான் இவ்வுலகம் ஒரு பொருட்டாக மதிக்கும், பொருள் அற்றவரை மதிக்காது. இதனை இக்குறட்பாவில் தெளிவாக எடுத்துரைக்கிறார். என்ன சொல்ல வருமோ அதை அப்படியே கிறிஸ்பா சொல்லிட்டு அதுக்கான இதை சொல்லிட்டு, பொருள் உள்ளவரை பொருளாக செய்யும், பொருள் இல்லது இல்லை பொருள். இதுல அதோட எக்ஸ்பிளேஷன் இதுதான். அப்ப அது குறள் வந்து 751, அதிகாரம் பொருள் செயல் வகை. அப்போ இந்த தமிழ் எழுதுறவங்க இதெல்லாம் நல்லா நோட் பண்ணுங்க, எந்த இடத்துல எது எப்படி பிரிக்குது, எந்த சீரியலுக்கு என்னென்ன எப்படி பிரியுதுன்னு சொல்லிட்டு நீங்க தப்பு பண்ணிடாதீங்க. நல்லா ஃபெமிலியரா இந்த திருக்குறள்ல ஃபெமிலியரா இருக்கவங்க அந்த பாட்டை கரெக்ஷன் பண்ணுவாங்க. நீங்க ஏதாவது இந்த லாவை வந்து பெரிய லா போடுறது இல்ல இந்த விட்டுட்டு போடுறது ஏதாவது பண்ணி மாட்டேங்கிறீங்க, அங்க அப்படியே அப்ரப்டா மார்க் குறைப்பாங்க தமிழ்ல. ஓகேங்களா? தமிழ்ல ஆல்ரெடி வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வேலைக்கு போறாங்கன்றது டிஎன்பிஎஸ்ல ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்காங்க. முக்கிய காரணம் வந்து இந்த தமிழ் கரெக்ஷன் பண்றவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே பண்ணுவாங்க இங்கிலீஷ் வந்து. இது ஒரு ஒத்துக்கக்கூடிய விஷயம் தான். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மோஸ்ட்லி வந்து இவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணதுல வந்து பார்த்ததுல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியா போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கரெக்ஷன் கிளியண்டா இருக்கும், இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஓகேங்களா? சரி, ஓகே, இது கொஞ்சம் நல்லா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எழுதுங்க, பொருள் உள்ளவரை பொருளாக செய்யும், பொருள் வந்து இல்லை பொருள். அதோட ஓகே, இப்படிதான் போகும். ஓகேங்களா? அடுத்து வந்து மழையை பத்தி சொல்லியிருக்காங்க. மழைதான் பொருளாதார வாழ்வின் அடிப்படை.
வாழ்வின் அடிப்படைகளை அறிந்தவர் வள்ளுவர். ஓகேங்களா, ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. அவர் மழையை வாழ்வின் பெரும் ஆதாரமாக கருதுகிறார். நீர் தான் உணவு தருகிறது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி அப்டேட் பண்றேன். வாழ்வின் அடிப்படை பொருளாதார தேவையான வேளாண்மை மழையை சார்ந்திருக்கிறது. மழையை பத்தி இதுல சொல்றது விண்ணின்றி பொய்ப்பின் விரிந்து வீரலோகத்து உள்நுழையும் பேசப்ப என்ன எதுக்காக இப்படி நான் சொல்றேன்னா, இப்போ உனத்தை பத்தி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும்னா அந்த எக்ஸ்பிளேஷன் வந்து ஒரு 4-5 லைன் தாண்டாத மாதிரி பாத்துக்கோங்கன்னா, ஒரு டாபிக் வந்து நம்ம ஒரு திருக்குறள் சொல்லி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும்னா, அப்ப இப்ப இந்த டாபிக் பாருங்க, அப்ப 2 திருக்குறள் எழுதுறோமா, அப்ப இதுக்கு வந்து இந்த 4 லைன் போயிடும், இதுக்கு 4 லைன் போயிடும், இதுக்கு இந்த குறள் இதெல்லாம் போறது, இதுக்கு ஒரு லைன் போயிடும். அப்போ 2 திருக்குறள் எழுதி பண்ணாலே 5 லைன் போயிடும். ஓகேங்களா, அப்போ 6 லைன் போயிடுதா. அப்புறம் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் வந்து ஒரு 4 லைன் கொடுத்தாலும் எவ்வளவு லைன் பாருங்க. இப்போ 6, 8, 14 லைன் இப்போ போயிடுது. இப்போ 14-15 லைன் போயிடுது. ஒரு பேஜ்ல வந்து நம்ம 2 ஹெட்டிங் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, மினிமம் 2 ஹெட்டிங் முடிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் 2, அடுத்த 2 ஒரு 6 to 7 ஹெட்டிங் போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம பிளான் பண்ணணும். ஏன்னா நம்ம அதிகமா உட்காந்து ஒன்றுக்கே வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்மளால அடுத்த பாட்டு வந்து எழுத முடியாது. அடுத்த ஹெட்டிங் வந்து நமக்கு தெளிவான எக்ஸ்பிளேஷன் போட்டு தெளிவான திருக்குறள் போட்டு எழுத முடியாது. அப்போ என்ன எழுத போறோன்றது தெளிவா பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கான எக்ஸ்பிளேஷன் ஒரு 2 லைன் 3 லைனுக்குள்ள முடிச்சுட்டு அந்த திருக்குறள்ல தப்பு இல்லாம எழுதி அதோட குறள் அதிகாரத்தை எழுதுறீங்க. ஓகேங்களா, இப்படிதான் போகணும். எல்லாத்துக்கும் அப்படிதான். வேளாண்மை பத்தி என்ன சொல்றாருன்னு எழுதிட்டு அதுக்கான திருக்குறள் எழுதிட்டு அதுக்கான எக்ஸ்பிளேஷன் எழுதி முடிச்சிருக்கோம். ஓகே, அது மாதிரி சிம்பிளா இருந்தாலே போதும். ரொம்ப வளவலன்னு பெருசா கதை சொல்லுவாங்க. அப்படி பண்ணதான் நல்லா இருக்குங்களா. நலம் பேணும் அரசு. அப்ப ஒரு அரசு எப்படி இருக்குன்னா, உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. இந்த திருக்குறள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அதிகாரம் நாடு குறள் 31. அப்ப என்னன்னா, ஒரு நாட்டுல வந்து எது எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா, உருபசியும் பசி இருக்கக்கூடாது, ஓவா பிணியும் எப்போதும் வந்து அந்த உடல்நிலை குன்றி இருக்கக்கூடாது, பக்கத்துல இருக்க கூட எப்பயுமே சண்டை போட்டு இருக்கக்கூடாது. இல்லைங்களா, இது 3 இல்லாம இருந்துச்சுன்னா அந்த நாடுக்கு வந்து எந்த பிரச்சனை இருக்காது, நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்ப ஒரு நாடு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு திருவள்ளுவரோட அப்ரோச். அப்ப இது வந்து இங்கேயும் இருக்குன்னா இந்த பொலிட்டிக்கல் தாட்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வரும் தெரியுங்களா, அங்கேயுமே இந்த திருக்குறள் எழுதலாம். அப்ப வள்ளுவர் வந்து ஒரு நாடு எப்படி இருக்கணும்னு சொல்றாரு, ஒரு அரசன் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. அந்த மாதிரி பல இடத்துக்கு யூஸ் ஆகும். ஒரு திருக்குறள் படிச்சா அந்த ஒரு திருக்குறள் வச்சு நம்ம மேட்ச் பண்ணலாம். சப்போஸ் இப்ப லாஸ்ட் டைம்ல ஒருத்தர் இந்த மாதிரி இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு திருக்குறள் ப்ரிப்பேர் பண்றா, ஒண்ணும் இல்ல, ஒருத்தா உட்காந்து ஒரு 50 இல்ல, ஒரு டாபிக் ஒரு 10 திருக்குறள் ஒரு 60 திருக்குறள் படிச்சுட்டு போனாலே போதும், நம்ம மாத்தி போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்ப நமக்கு டைம் இருக்கிறதால எல்லாமே தெளிவாக நல்லாவே படிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா ஒரு இடத்துல படிக்கிறது இன்னொரு இடத்துல அப்படியே யூஸ் ஆகிக்கலாம். அதுக்காக சொல்றேன். நலம் பேணும் அரசு. மக்களின் நலன்களை பாதுகாக்கும் அரசு என்பது வறுமை, எழுத்தறிவின்மை, நோய்கள் போன்றவை நாட்டில் இல்லாமல் மக்களை பாதுகாக்கும் அரசு என்பதை குறள் மூலம் வள்ளுவர் கொடுத்தாங்க. இல்ல இது மாதிரி வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதிகமா ரொம்ப வளவலன்னு கதை எழுதுறதுக்கு டைமும் கிடையாது, ஸ்பேஸும் கிடையாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொண்டு போங்க. முன்னுரை முடிவுரை தான் ரொம்ப முக்கியம். இங்க எப்படி போகுது பாருங்க. திருவள்ளுவரின் பொருளாதார கொள்கைகளை பார்க்கும் போது அவர் மிகச்சிறந்த பொருளாதார அறிஞர் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. இக்கருத்துக்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கூறப்பட்டிருந்தாலும் இக்காலத்திற்கு ஏற்ற வகையில் பயனுள்ளதாக அமைகிறது. எடுத்துக்காட்டாக நடப்பு நிதியாண்டில் புதிய அறிக்கை உரையின் போது நிதி அமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் குரல் 385 மேற்கோள் காட்டி ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை எவ்வாறு கையாள்வது என்பதை குறிப்பிட்டார். இதெல்லாம் அந்த 325 நம்மளுக்கு ஸ்பேஸ் அந்த டைம் இருந்துச்சுன்னா நீங்க அங்க அந்த திருக்குறள் கூட எழுதிக்கிறோம் உங்களுக்கு காமிக்கணும். ஓகேங்களா, ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை எவ்வாறு கையாள்வது என்பதை குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் திருவள்ளுவரின் பொருளாதாரம் பற்றிய தொலைநோக்கு பார்வை நன்கு அறிய முடிகிறது. ஓகேங்களா, இது மாதிரி என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி கடைசியில முடிக்கணும். அதுதான் பொருளாதாரம் பற்றிய தொலைநோக்கு பார்வை நன்கு அறிய முடிகிறது. அது மாதிரி சொல்லிட்டு முடிக்கணும். ஓகேங்களா, இது மாதிரிதான் ஒரு எஸ்ஸே கொண்டு போகணும். இது வந்து ஒரு சாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். நீங்க இதையே நீங்க ஃபாலோ பண்ணுறதுனா உங்களுக்கு நான் என்ன அதிகாரத்தை கவரான்னு சொல்லியிருக்கேன். அதை வச்சு நீங்களே ஒரு சப்ஹெட்டிங் போட்டு நீங்களே ரெஸை எழுதி பாருங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் நீங்க ஆளுக்கு ஒரு ரெஸை ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு அனுப்புங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எப்படி அதை கொண்டு வரணும்ன்றது தெரிய வரும். சப்போஸ் திடீர்னு ஏதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாலும் அதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச குரல் தெரிஞ்சதை வச்சு நீங்க மேட்ச் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அதுக்காக தான் சொல்றேன். எல்லாருமே ஒரு திருக்குறள் எழுதி ட்ரை பண்ணி பாருங்க, எழுதி அனுப்புங்க. இந்த எழுதியிருக்க சைட் ஹெட்டிங் இதை தான் போடணும்னு இல்லை, நீங்க வேற ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கோங்க, வேற ஏதாவது திருக்குறள் கூட போடுங்க. ஓகேங்களா, ஓகே, முடிஞ்சவரைக்கும் நீங்க நாளைக்கு 4 எழுதி அனுப்ப பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு தெரிய வரும். சரிங்களா, சரி ஓகே. இப்போ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. அடுத்து நம்ம அந்த ஃபெமினிஸ்ட் கொஞ்சம் இருக்குல்ல சிலபஸ், அதை என்னன்னு பாருங்க. டைம் ஆயிடும்.
சார் இப்போ குறிப்பு சட்டம் எழுதுறோம் சார். அதுல முன்னுரை வைக்க முடிவுரை வைக்க சார். சென்ட்ரல் வந்து எழுதுறோம் சார். அதுல எத்தனை சப்டைட்டில் எழுதுறோமோ சார் அது சார் மட்டும் தான் உள்ள மென்ஷன் பண்ணணுமா? ஆமா 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 இல்ல உள்ள நீங்க மென்ஷன் பண்ண பண்ணலாம். நீங்க இங்க குடுக்கறத மென்ஷன் பண்ணுங்க, அதுவே போதும். ஒரு 4 சப்ஹெட்டிங் போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லைன்னா டைம் இல்ல லாஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா உங்க சப்ஹெட்டிங் ஒரு 5 சப்ஹெட்டிங் போட்டுட்டீங்க, உங்களால 4 தான் எழுத முடியுது, அது பிரச்சனை இல்லை, 4 எழுதிட்டு விட்டுருங்க. ஓகே ஓகே சப்போஸ் கடைசியில டைம் இல்லைன்னா சொல்றேன். ஓகே ஓகே இது ஃபர்ஸ்ட் ஒரு இம்ப்ரெஷனுக்காக தான், ஒரு நல்ல இம்ப்ரெஷனுக்காக தான். ஏன்னா குறிப்பு சட்டம் தனியா மார்க்லாம் இருக்காது. ஆன்சர் கீயே வச்சு எவாலுவேட் பண்றது கிடையாது. டிஎன்பிஎஸ்ல நம்ம ஆல்ரெடி கேட்டாச்சு. சும்மா அவங்க இஷ்டத்துக்கு தான் போட்டு போறாங்க. அதனால கீன்றது வந்து சும்மா ஒரு பேருக்கு கண் துடைப்புக்கு தான். நீங்க வந்து அவர் எவாலுவேட்டர் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கு என்னென்ன பண்ண முடிவு பண்ணலாம். ஓகே சார் ஓகே சார். மினிமம் வந்து ஒரு 4 ஹெட்டிங் போடுங்க, அதிகபட்சம் ஒரு 5 ஹெட்டிங் போடுங்க. அதுக்கு மேல நமக்கு டைம் இருக்காது. அண்ட் வந்து ஒரு ஹெட்டிங்க்கு மினிமம் ஒரு திருக்குறளாச்சும் எழுத பாருங்க. அண்ட் வந்து முக்கியமா வந்து ஒரு ஒரு எக்ஸாம் பேப்பர் எடுத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் ஆன்சர் ஷீட் சொல்றேன். ஒரு ஆன்சர் ஷீட் எடுத்தீங்கன்னா எந்த பார்ட் ரொம்ப முக்கியம்னா இந்த இந்த பார்ட் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு பேப்பருக்குமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைனே விட்டுருவாங்க. இந்த இந்த ஒரு 5வது லைன்ல இருந்து இந்த இந்த பார்ட் தான். ஏன்னா ஒரு இன்வெஸ்டிகேட்டருக்கு வந்து டக்குன்னு வந்து பார்வை இந்த இடத்துல தான் போக, அந்த இடத்துல கண்டென்ட்டை கொஞ்சம் நல்லா படிப்போம், ஓகேங்களா? அதனால நீங்க அந்த இடத்துல எழுதுற கண்டென்ட், கொடுக்குற திருக்குறள் இதெல்லாம் வந்து கரெக்டா, அதனாலதான் அந்த எழுதிட்டு பாக்ஸ் போட்டு இங்க அந்த மாதிரி எழுதுற திருக்குறள் அதெல்லாம் வந்து பாக்ஸ் போட்டு காமிச்சிருவாங்க. எல்லா பேப்பர்லயுமே அப்படிதான். இந்த பேப்பர்ல எடுத்தாலும் அப்படிதான். இந்த மாதிரி இந்த இங்க இருக்குன்னா இப்ப இந்த லைன் தான். ஒரு அது ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் ஆரம்பிக்கணும்னா அந்த கொஸ்டினோட ஒரு 5வது லைன் 6வது லைன் அந்த அந்த ஏரியா தான் வந்து ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அந்த இடத்துல எழுதுறத கரெக்டா எழுதணும். முக்கியமான கோர் பாயிண்ட் தான் அந்த இடத்துல எழுதி இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி காமிக்கணும், ஓகேங்களா? இல்லை ஒரு ஜஸ்ட் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சார் இப்போ எஸ்சிஎல் இதில் அண்டர்லைன் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணி பண்ணுங்க காமிக்கலாமா பண்ணுங்க, வேண்டாமா கண்டிப்பா சார்? பண்ணணும். நீங்க இப்போ இதை பாத்தீங்கன்னா எஸ்சின்றதுனால அதெல்லாம் கூட தேவையான்னு கேட்குறேன் சார். ஆமா பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். இப்போ இந்த மாதிரி 32 முக்கியமா 108 பண்றது, இந்த இருக்குதா மாதிரி சார்? நிர்மலா சீதாராமன் இதெல்லாம் சொல்றோம் தெரியுங்களா? அப்ப அந்த அந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் நீங்க ஹைலைட் பண்ணி காமிக்கணும். நீங்க வந்து தனியா உட்காந்து பண்ணதால அப்படியே எழுதிட்டே இருக்கப்ப அப்படியே படம் உங்களுக்கு தெரியல, அது ஜஸ்ட் ஒரு கோடு போட்டு போயிருக்கு. இன்னும் ஸ்கேலு எஸ்சிஎல் அந்த மாதிரி புரியல. எஸ்சிஎல் அந்த மாதிரி பண்ணுமான்னு கேட்குறேன். பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே பண்ணணும், கண்டிப்பா பண்ணுங்க. அது மாதிரி அதுக்குன்னு எல்லாத்தையும் உட்காந்து அண்டர்லைன் பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமானதை மட்டும். ஏன்னா ஆல்ரெடி திருக்குறள் வந்து பாக்ஸ் போட்டுரும். அதனால வந்து ரொம்ப அது இல்லாம மத்த ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு 5 லைன், ஒரு 5 பாயிண்ட் இல்ல 6 பாயிண்ட் அந்த மாதிரி காமிக்கும். அதுக்கு மேல காமிக்கும். ரொம்ப அசிங்கமா தெரியும் ஒரே கொடுக்கணும். ஹலோ, ஓகே ஓகே சரி, ஓகே. வேற ஏதாவது ஓகே சார். சார் இப்போ ஒரு எஸ்ஏ அப்படின்னா எத்தனை குறள் சார் எழுதலாம்? குறளா நீங்க அதான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 6 நீங்க எத்தனை வேணா எழுதலாம். உங்களுக்கு டைம் இருக்காது. அதனால மினிமம் வந்து ஒரு 4 எழுதுங்க, அதிகபட்சம் ஒரு 5. ரொம்ப உங்களுக்கு டைம் இருந்துச்சு, உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பீட் ரொம்ப ஸ்பீடா ஒரு 6 எழுதுங்க. ஒரு 4 ஹெட்டிங் சப் ஹெட்டிங் கண்டிப்பா போடுவீங்களா? அப்ப 4க்கும் வந்து மினிமம் 1 போடுங்க. சில ஹெட்டிங் வந்து 2 திருக்குறள் எழுதுற மாதிரியே இருக்கும், ஓகேங்களா? அப்போ அதுக்கு ஒரு 2 எழுதிக்கலாம். மினிமம் 4 கருமே எழுதாதீங்க. ஓகே சார், அதுக்கு மேல உங்க இஷ்டம், உங்க ஸ்பீடு, உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் அதெல்லாம் பொறுத்து. அது மாதிரி வந்து 3 கொஸ்டின் தான். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் கரெக்டா இது பண்ணிக்கோங்க. அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சில பேர் உட்காந்து செதுக்குவாங்க. அப்படியே அழகா எழுதணும்னு சொல்லிட்டு 20 நிமிஷம் அந்த ஒரு கொஸ்டின் எழுதிட்டு 2வது கொஸ்டினுக்கு வந்து பேசணும்னு போவாங்க. அது மாதிரிலாம் இருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எழுதுறதுல அப்படியே டைம் நோட் பண்ணிக்கோங்க, வாட்ச்ல நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டின் 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் தான், ஓகேங்களா? அதுல எவ்வளவு பாயிண்ட் கொடுக்க முடியுமோ அதோட முடிங்க, ஓகேங்களா? அப்பதான் உங்களால பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியும். சப்போஸ் 8 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு ஒரு பாயிண்ட போட்டு முடியுறேன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுருங்க. அந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் வந்து அடுத்த டெஸ்ட்ல வந்து ஐயோ 10 நிமிஷம் அந்த கொஸ்டின் முடியல, 10 நிமிஷம் முடியலன்னு சொல்லிட்டு அந்தந்த டைமிங்ல அந்தந்த இது முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கடைசியில வந்து பார்த்தா ஓரளவுக்கு நீங்க பேப்பரை கம்ப்ளீட் பண்றீங்க. அப்படி இல்லாம ஓவராலா நான் எழுதுறேன் நீங்க எழுதிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில வந்து ஒரு 2-3 கொஸ்டின் நீங்க தொட முடியாமலே போயிடும். 3 கொஸ்டின் எழுதலாம், 60 மார்க் அப்படியே போயிடும். ஒரு கொஸ்டினுக்கு தனியா ஒரு டைம் ஸ்பிளிட் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ண சொல்றேன், அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்லுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா?
சார் இப்போ ப்ரிசைஸ் ரைட்டிங் அதுக்கெல்லாம் ஃபார்மேட் நீங்க சொல்லிடுவீங்க தானே எப்படி சொல்லிடுவோம் எழுதணும்னு? சொல்லிடுவோம் எப்படி பண்ணணும்னு சொல்லிடுவோம். ஒரு நிமிஷம் இருங்க. சரி இல்ல ஓகே, நம்ம ஃப்ரைடேவே பார்க்கலாம். அது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நீங்க ஜஸ்ட் நம்ம எல்லாமே ஆல்ரெடி படிச்சது தான், ஸ்கூல் காலேஜ்ல படிச்சது தான். ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தாலே ஞாபகம் வந்துடும். நம்ம ஃப்ரைடே அதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம், எதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே சார். ஹலோ ஓகே சார். ஓகே, வேற எதாவது டவுட் இருக்கா? ஹலோ சரி ஓகே, இதை நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி. ஓகே சார், இப்போ திருக்குறள் ஒண்ணு முடிச்சோன்னா அந்த கேப் விட்டுருக்கீங்கல்ல, அந்த மாதிரி நம்ம லைன்ஸ் விட்டு எழுதலாம் தானே? லைன்ஸ் கண்டினியூவா இல்ல சார், இப்ப திருக்குறள்னா மேல கீழே அந்த ஒரு லைன் விட்டு ஆமா. அப்படி நம்ம எழுதுனா புரியல, வாய்ஸ் பிரேக் ஆகி சார். இப்போ திருக்குறள் எழுதுறோம்ல சார், திருக்குறள்ல வந்துட்டு பேரா ஸ்டார்ட் பண்றோம்னா ஒரு லைன் விட்டு திருக்குறள் எழுதி அடுத்த லைன் விட்டு அடுத்த நெக்ஸ்ட் பேரா ஸ்டார்ட் பண்றது. ஆமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது உங்க ஹேண்ட் ரைட்டிங் பொறுத்தது தான். சில பேருக்கு வந்து ரொம்ப சின்னதா இருந்தாங்க, அவங்கள வந்து லைன் விடாம கூட எழுதலாம். நீங்க ஆனா லைன் விட்டு எழுதுறதே நல்லது தான், அப்பதான் உங்களுக்கு பேஜும் கவர் ஆன மாதிரி. ஓகே சார். லைன் விட்டு நீங்க அப்படியே பாக்ஸ் போட்டு அதை மேட்ச் பண்ணிக்கலாம். பார்க்க தெரியாது, பக்கோட தெரியாது இது நம்ம பேஜ் கவர் பண்றதுக்காக எழுதுறான்னு சொல்லிட்டு. அது அப்படியே கவர் பண்ணிக்கலாம். ஆனா பேஜும் நம்ம உண்மையிலேயே கவர் பண்ணணும். பேஜுக்கும் வந்து மார்க் அலோகேட் பண்ணுவோம். சில பேர் வந்து அந்த மைண்ட் செட்லயே இருப்பாங்க, ஏன்னா ஒன்னும் அரை பக்கம் எடுத்துட்டு 15 மார்க் கேட்கறான் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ஆனா பேஜும் கவர் பண்றது முக்கியம். திருக்குறள் வந்து பேஜ் கவர் பண்ணிடலாம் சார். பட் லெட்டர் ரைட்டிங் எப்படி சார் 3 பேஜ் லெட்டர் ரைட்டிங்ல கவர் பண்ண முடியாது, அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் அதிகபட்சமே 1.5 பக்கம் தான் வரும். ஓகே சார். ஓகே சார். திருக்குறளுக்கு தான் சொல்றேன், மற்றதுக்கெல்லாம் ஒண்ணு இல்லை. சரி, வேற ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க எல்லாமே ஒரு சாம்பிள் நீங்களா ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த பொருளாதார கொள்கைகளை வச்சு அந்த கொடுத்திருக்க அதிகாரத்தை வச்சு உங்களுக்கு எது ஆப்டா இருக்குமோ அதை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புங்க, நாங்க பார்த்து சொல்றோம் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து சப்போஸ் திடீர்னு ஏதாவது புதுசா கொடுத்தாலும் அதுல இருந்து உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி எழுத தெரியணும். இல்ல இப்போ நீங்க எழுதி தப்பு பண்ணாலும் இல்ல இதை மாத்தணும், இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலாம், கைட் பண்ணலாம். இல்ல அது இன்னும் வேற என்ன போட்டா, இல்ல அதுல வேற திருக்குறள் எது போட்டா இன்னும் ஆப்டா இருக்குன்னு சொல்லிட்டு எங்களால சொல்ல முடியும். உங்களுக்கு சப்போஸ் திடீர்னு வந்து இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு எக்ஸாம்ல வந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த ஃப்ரைடேக்குள்ள எல்லாரும் ஒரு எஸ்ஸே எழுதி அனுப்ப பாருங்க. முன்னாடியே அந்த டிரான்ஸ்லேஷன் அந்த 9 டாபிக் வந்து 2 லாங்குவேஜ்லயே பார்க்காம எழுதி ட்ரை பண்ண சொல்லி கேட்டிருந்தோம், அதே யாருமே அனுப்பல. ஒரு 2-3 பேர் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. ஓகேங்களா, இது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தாச்சு, என்ன கொஸ்டினும் கொடுத்தாச்சு. அதுல இருந்து உங்களுக்கு நீங்க ஒரு எஸ்ஸே ப்ரிப்பேர் பண்ணணும், அவ்வளவுதான். ஓப்பன் புக் எக்ஸாம் மாதிரி தான். நீங்க ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அந்த எப்படி உங்களோட என்னென்ன பாயிண்ட் கொடுக்குறீங்கன்ற மாதிரி தான். இப்போ வந்து நான் நிர்மலா சீதாராமன் மேற்கோள் காமிச்சிருக்கேன்ல, அது மாதிரி வந்து வேற யாரா எங்கேயா சொன்னது பிரசிடென்ட் வந்து இப்போ 2 திருக்குறள் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அதை மென்ஷன் பண்ணி சொல்லலாம். அது மாதிரி நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புங்க, அது என்னன்னு பார்க்கலாம். எது பெஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரைடே கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஹலோ கேக்குதா? ஓகே சார். அசைன்மெண்ட் மாதிரி எழுதி அனுப்ப சொல்றீங்க சார்? ஆமா. ஓகே, கண்டினியூ பண்ணலாம் சார் கிளாஸ். சரி ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ஃபெமினிசம் டாபிக் தான் வந்து இப்போ ஸ்கூல் புக்ஸ்ல, இது வந்து பாலிட்டி புக்ஸ்ல இருந்து எடுத்திருந்தான். சரிங்களா, ஃபெமினிசம் பத்தி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒன்றும் ஃபெமினிசம்னா என்ன நம்ம முன்னாடி பார்த்தா தெரியுங்களா, அந்த நிலைக்கு தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் வந்து இதுல வந்து கொஞ்சம் டைப் சொல்லியிருப்பாங்க. லிபரல் ஃபெமினிசம்னா என்ன, லிபரல் ஃபெமினிசம், மார்க்சிஸ்ட் ஃபெமினிசம், ரேடிக்கல் ஃபெமினிசம், எக்கோ ஃபெமினிசம்
அண்ட் போஸ்ட் கொலோனியல் ஃபெமினிசம். இதுல என்னென்ன தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஏன்னா சப்போஸ் திடீர்னு வந்து இந்த லிபரல் ஃபெமினிசம் பத்தி நமக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம என்னென்ன கண்டென்ட் நம்ம படிச்சு போய் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம்னா, அப்ப அந்த டாபிக் லிபரல் ஃபெமினிசம் டாபிக் கொடுக்காம அதை பத்தின கண்டென்ட் நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே இதோட டாபிக் லிபரல் ஃபெமினிசம் இதுக்கு இல்லை படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டாபிக் போறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைங்களா. முக்கியமா வந்து இந்த டாபிக் தான் வந்து இந்த முக்கிய ரோல் பிளே பண்ணும். இந்த ஹில்ஸ் டெவலப்மெண்ட், ப்ரெசிஸ் ரைட்டிங், இந்த டிரான்ஸ்லேஷன் பாட்டுக்குமே வந்து இந்த இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணும். நமக்கு இதுக்கும் வச்சிருப்பாங்க மார்க் அதுக்குன்னு தனியாக அலோகேட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த இதை படிக்கிறப்பவே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது புரிஞ்சு படிச்சிருக்கோம் புரியாம இல்லை சும்மா ஏதோ ஒரு டாபிக் நம்ம போறதே தெரிஞ்சிருக்கு புரிஞ்சிருக்கு புரியலன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் சொல்றேன். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோ. என்னன்னு தெரிஞ்சுக்கோ. லிபரல் ஃபெமினிசம், மார்க்சிஸ்ட் ஃபெமினிசம், ராடிக்கல் ஃபெமினிசம், எக்கோ ஃபெமினிசம், போஸ்ட் கொலோனியல் ஃபெமினிசம். லிபரல் ஃபெமினிசம்னா வந்து கொஞ்சம் தாராள கொள்கை அது மாதிரி சொல்றாங்க. மார்க்சிஸ்ட் ஃபெமினிசம் வந்து இந்த ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் இது மாதிரி அது ரிலேட்டடா வருது இந்த மார்க்சிஸ்ட் ஃபெமினிசம். ராடிக்கல் ஃபெமினிசம் வந்து இந்த டெரரிஸ்ட் தீவிரவாத பெண்ணியம் சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ராடிக்கல் ஃபெமினிசம். எக்கோ ஃபெமினிசம் வந்து என்விரான்மெண்டல் ரிலேட்டடா ஒரு இருக்குங்களா அது வந்து இந்த எக்கோ ஃபெமினிசம். இந்த போஸ்ட் கொலோனியல் ஃபெமினிசம் வந்து இந்த சுதந்திரத்துக்கு அப்புறமா இந்த காலனி ஆதிக்கம் இந்த வெள்ளைக்காரன் வந்து ஆண்டுட்டு போனாங்க தெரியுமா, அதுக்கப்புறமேட்டா எப்படி இருக்குன்றது அதை பத்தி சொல்றேன். ஆனது இந்த டிராயிங்க பாருங்க, இதுல தெளிவா போட்டிருப்பாங்க ஃபெமினிசம் பத்தி ஒரு மக்கள் கிட்ட இருக்க தவறான புரிதல். வாட் இஸ் ஃபெமினிசம் ஆக்சுவலி இஸ்னா, இதுல அழகா போட்டிருக்காங்க ஒரு இரும்பு மாதிரி இருக்கு, அதை வந்து அந்த பெண்ணு காலில் கட்டியிருக்காங்க, அதை அவங்க உடைச்சிட்டு அவங்க ஃப்ரீ ஆகணும்னு பாக்குறாங்க. ஆனா வந்து தவறுதலான புரிதல் சொசைட்டில என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா, வாட் சொசைட்டி திங்ஸ் ஃபெமினிசம் இஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மேனை வச்சு ஒரு ஆணை வச்சு அவங்களை போட்டு துன்புறுத்துற மாதிரி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது கிடையாது, இதுதான் சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை விட வந்து ஈஸியா வந்து ஃபெமினிசம் பத்தின ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியாது யாராலையும். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட உரிமைகளை கேட்டு அவங்க சுதந்திரம் அவங்கதான் பாக்குறாங்க. மேனை சப்ரஸ் பண்றது அவங்களோட கொள்கை கிடையாது, நோக்கம் கிடையாது. இதை வந்து ஏன் தவறா புரிஞ்சுக்கிறாங்க, தவறா சித்தரிக்கிறாங்கன்னா, சில ஆண்கள் வந்து இந்த மாதிரி வந்து பெண்கள் மேல வரத விரும்பாம அவங்களுக்கு அதுக்கப்புறம் மரியாதை இல்லாம போயிடும், அது மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்னால இதை வந்து தவறா சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து அதுல இருக்க பேசிக்கான கோர் பாயிண்ட். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஒன்னொன்னும் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த லிபரல் ஃபெமினிசம்னா என்ன, அது எந்த பீரியட்ல வந்துச்சு, ஃபர்ஸ்ட் வந்தது வந்து எது, இந்த லிபரல் ஃபெமினிசம்னா இன்ஃபான்ட் ஸ்டேஜ் அந்த முதல்ல வந்தது 19th century. அட்வொகேட் ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஓகே, இது மாதிரி வந்து ஒன்னொன்னுத்துக்கும் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே இருக்கு. மார்க்சிஸ்ட் ஃபெமினிசம், ராடிக்கல் ஃபெமினிசம், எக்கோ ஃபெமினிசம் என்விரான்மெண்டல் ரிலேட்டட். ஓகேங்களா, எக்கோ ஃபெமினிசம் ப்ரொவைட் தி ஃபெமினிஸ்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் நேச்சர், டூ ஐடியாலஜிஸ் ஆஃப் ஃபெமினிசம் அண்ட் என்விரான்மெண்டலிசம். இதை பத்தி பார்த்துக்கலாம். இதை பத்தின பேசிக் டீடைல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஒருத்தர் சார்ட் சொன்னாரு, இதை பார்த்தா எனக்கு அவர் திருக்குறள் போட்டு எழுதுறாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் சார் கேட்டேன். ஓகே புரியுது. ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமா, குரூப் 1 நீங்க முன்னாடி இருந்த குரூப் 2க்குலாம் இப்படிதான் நாங்களுமே எக்ஸாம் எழுதுவோம். குரூப் 1 கேட்டேன். இதுக்கு திருக்குறள் எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க கேட்டது ஒரு நல்ல ஐடியா தான். நான் அவர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு என்ன கேட்டு உங்களுக்கு சொல்றேன். சரி, ஓகே, இது அந்த டைப் தான். அடுத்து வந்து இது வந்து அந்த டைப் அதை பத்தி என்னென்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இப்ப கவர்மெண்ட்ல என்னென்ன ஆக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டிருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம பாலிட்டிலே வந்து அடிக்கடி நிறைய படிச்சிருப்போம். பாலிட்டி நியூஸ் இல்லைங்களா. Indian state has implemented the certain crucial measure for protecting women. The 73rd and 74th amendment இது எல்லாருக்குமே தெரியும். பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டி. ஓகேங்களா, அதுக்கான எலெக்ஷன்ல வந்து 1/3 ஆஃப் சீட்ஸ் வந்து உமன்ஸ்க்கு வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லைங்களா, அதுதான் இது. ஆர்டிக்கல் வந்து 243D 243Dன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ரெஃபர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். இல்ல கரெக்ட் சார். சரி, ஓகே, இது ரிலேட்டட், இது கீழே இதுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க. இல்லைங்களா, அதுதான் வந்து நீங்க மென்ஷன் பண்றாங்க. அடுத்து வந்து என்னன்னா, the Supreme Court of India has provided the Vishaka guidelines to protect the women from the sexual workplaceல வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக இந்த விசாகா கைட்லைன்ஸ் போட்டிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் இது கொஞ்சம் போட்டிருப்பாங்க. அது மாதிரி வந்து என்னென்னலாம் கவர்மெண்ட்ல கொண்டு வந்தாங்கன்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. இது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. திரும்ப இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயே வந்து இது ரொம்ப முக்கியம். இது வந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு உண்டு.
அது இந்த 73 and 74 கவர்மெண்ட் அது ரிலேட்டட் ஆர்டிக்கல் வந்து கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். இந்த பஞ்சாயத்து ராஜ் இந்த முனிசிபாலிட்டி வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே இருக்கும் மோஸ்ட்லி. சரிங்களா? எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அது மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பிலிம்ஸ் ரிலேட்டட்ல இது ரொம்ப முக்கியம். இதுக்குமே ரொம்ப முக்கியம் தான். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ், ப்ரிவென்ஷன் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் 2013. ஓகேங்களா? அண்ட் என்ன மூலையா குடிச்சியா யாரோ குடியரசு. சரி ஓகே. சார் The domestic- நீங்களே மீட் பண்ணிடுங்க சார். பண்ணிட்டேன். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆக்ட்ல வந்து ரொம்ப முக்கியம். 3 கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேங்களா? முன்னாடி வந்து டைரக்ட் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இப்ப வர கொஸ்டின்லாம் வந்து எப்படி கேட்கறேன், ஸ்டேட்மெண்டா கேட்டிருந்தாங்க. இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இந்த 2005ன்றது பதில் 2004 சொல்றாங்க. இல்ல இந்த 2005 இதை கரெக்டா கொடுத்து இது எதை பத்தி சொல்லுது, இது மாதிரி எல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பிலிம்ஸ் ரிலேட்டடா கொஞ்சம் பார்த்து அப்ரோச் பண்ணி. சரி ஓகேங்களா? இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதேதான் வந்து தமிழ் அப்படியே கொடுத்துருக்காங்க மேல. இது 11th பாயிண்ட் பெண்ணியம். இதெல்லாம் நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல கொஞ்சம் ஒரு வாட்டி படிச்சு வச்சுக்கோங்க. இந்த இவங்க யாரு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா பிலிம்ஸ்ல கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் உண்டு. ஏன்னா இது ரிலேட்டடான சிலபஸ் பிலிம்ஸ்ல இருக்கு. இவங்க அதே தான் இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் தமிழ்ல கொடுத்துருப்பாங்க. தாராளவாத பெண்ணியம், மார்க்சிசவாத பெண்ணியம், தீவிர பெண்ணியம், அந்த ரேடிக்கல் பெண்ணியம் பார்த்தோம்னா அது. அப்புறம் சுற்றுச்சூழல் பெண்ணியம், எக்கோ ஃபெமினிசம், தீவிர சுற்றுச்சூழல் எக்கோ பெண்ணியம், பின் காலோனிய பெண்ணியம், இந்த போஸ்ட் காலோனியல் ஃபெமினிசம். ஓகேங்களா? அதே மாதிரிதான் அந்த கதை தான் இங்கே வரும். இவங்க வந்தனா சிலாசனத்தை பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு முறை பிளேன்ஸ்ல வரலாம். சுற்றுச்சூழல் பெண்ணியம். ஓகேங்களா? நாம் பெண்கள் தலைமையில் புவி அமைதியான வருங்காலத்தை பெறுவோம் அல்லது நமக்கு வருங்காலம் என்று ஒன்று இல்லாமல் போகும். ஓகே, இது என்னன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. இவங்க வந்து ஒரு ஃபெமினிஸ்ட், தமிழ்நாட்டுல இருந்து ஒரு முக்கியமான ஃபெமினிஸ்ட். அதனால அவங்க சொன்னதை கொடுத்துருக்காங்க. இதை நீங்க படிச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும். நிறைய புக்ல வர ரெஃபரன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ் ஆகும். சார் இப்ப டிரான்ஸ்லேஷனுக்கு அந்த மாதிரி மெயின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா அப்படியே இங்கிலீஷ்ல தமிழ்ல நல்லா பார்த்து வச்சுக்கணுமா சார்? புரியல, வாய்ஸ் சரியா கேட்கல. வந்தனா அவங்க இது சொன்னீங்க இல்லையா? இப்போ இங்கிலீஷ்ல அவங்க சொன்னதும் இருக்கு, தமிழ்ல சொன்னதும் இருக்கு. ரெண்டுமே எப்படி சொல்லிருக்காங்கன்னு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சும்மா கான்செப்ட் தான் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்லலாம் அவ்வளவு நுணுக்கமெல்லாம் கேட்பாங்க. இப்ப டிரான்ஸ்லேஷன்ல இந்த மாதிரி எல்லாம் பாக்கணுங்கிறதுலாம் இல்ல சார்? இல்ல அதெல்லாம் தேவை. சும்மா பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு யாரு என்ன சொன்னாங்கன்னு என்ன கேட்கறது மாதிரி. ஓகே சார். இல்ல எனக்கு இப்ப டிரான்ஸ்லேஷன்ல இவங்க சொன்னது இப்படியே கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம இங்கிலீஷ்ல எழுதும்போது இல்ல அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் ஒன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க, சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் ஓகே அப்படி இருக்காது. சரி ஓகே. அதான் பின்கால பெண்ணியம் அதேதான். இந்திய அரசும் மகளிர் அதிகாரம் அதேதான். அந்த 74 சட்டமன்றம். ஓகே, இதான் இதுக்கான உங்களுக்கு நான் டீடைல்ஸ் அனுப்பிச்சிடுறேன். அண்ட் வந்து ஃபர்தரா வந்து இந்த லிட்டரரி ஃபெமினிசம் அது ரிலேட்டடான பேப்பர்ஸ் ஸ்டூடெண்ட் பிரசென்ட் பண்ண பேப்பர்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு அனுப்புறேன். அதுல நிறைய டேட்டாஸ் இருக்கும். அதையும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. படிச்சு இது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு நீங்க அந்த டெஸ்ட் அப்ரோச் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல இருந்து தான் கொஸ்டின் நான் கேட்பேன். கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? வந்து ஃபுல்லாவே வந்து இது ரிலேட்டடா இருக்கும். 180 மார்க்ஸ் வந்து இந்த செகண்ட் பேப்பர்ல இதுல வந்து மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இதை கொஞ்சம் நல்லா திரும்ப படிச்சுக்கோங்க. இந்த டெஸ்ட் முடிகிறப்ப இந்த ஃபெமினிசம் டாபிக் பத்தி உங்களுக்கு ஓவராலா ஒரு நல்ல ஐடியா இருக்கும். இதான் அதோட அப்ஜெக்டிவ். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரைடே உங்களுக்கு எந்த ப்ரெசைஸ் ரைட்டிங், இந்த காம்ப்ரஹென்ஷன் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை உங்களுக்கு சொன்னாங்க. ஒன்றும் அந்த முக்கியமா வந்து இந்த காம்ப்ரஹென்ஷன் பார்ட் இருக்குங்களா, அந்த பொருள் உணர்திறன், அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கொஸ்டின் தான் படிக்கணும். நிறைய நம்ம ஸ்கூல்ல வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா பேராகிராஃப் வந்து ஃபர்ஸ்ட் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்க கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்ரோச் தவறு. டைம் ஆகும். நமக்கு கொடுத்துருக்க டைம்ல அவ்வளவு பெரிய பேராகிராஃப் எப்பயும் வந்து 1.5 பக்கம் கொடுத்துருப்போம் பேராகிராஃப். அதை படிச்சு நீங்க அந்த கொஸ்டின் ஒரு வாட்டி படிச்சுட்டு திரும்ப படிக்கலாம், ரொம்ப கஷ்டம், மறந்துடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சுட்டு அந்த கொஸ்டின்ல ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்துட்டு அந்த ஹிண்ட்டை வச்சுட்டு தான் நம்ம இதுல ஆன்சர் தேடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம இது படிக்கணும். இதே மாதிரி வந்து ஒன்னுக்கு ஒரு எப்படி அப்ரோச் பண்ணணுன்றது சின்ன இது லாஜிக் இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். ஒன்று கிளாஸ் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஃப்ரைடே வந்து அதை பத்தி டீடைல்ஸ் எல்லாமே சொல்றேன், எப்படி அப்ரோச் பண்ணணும் என்னன்னு சொல்லுங்க. சரி ஓகே. உங்களுக்கு ஃபர்தர் வேற ஏதாச்சும் டவுட் ரிலேட்டடா அதை சொல்லுங்க, கிளியர் பண்ணலாம். இந்த செஷன் முடிச்சுக்கலாம்.
ஹலோ கேக்குதா சார்? சொல்லுங்க சார், கேக்குது. இல்ல ஏதாவது டவுட் இருக்கா இல்ல என் பண்ணிக்கலாமா என்னன்னு சொல்லுங்க. எனக்கு எந்த டவுட் இல்லை சார், மற்றவங்களுக்கு தெரியல. ஓகே. யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையா? நோ சார். சரி ஓகே, இப்போ செஷன் என் பண்ணிக்கலாம். உங்களை ஃப்ரைடே ஈவினிங் பார்க்கலாம். அந்த ஃப்ரைடே ஈவினிங் எந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஃப்ரைடேவே வந்து உங்களை கொஸ்டின் மாடல் காமிச்சிடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் எழுத போகிற டெஸ்ட்ன்றதை எல்லாத்தையும் காமிச்சு எப்படி எழுதணும், எதுக்குள்ள எழுதணும், என்ன மாதிரிலாம் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது ஃப்ரைடே டேட் எல்லாம் சொல்லிடுறேன். நீங்க அது மாதிரி வந்து சண்டே ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் சண்டே எழுத முடியாதுங்க, ஏதாவது வேலை இருக்கு அப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா இது பண்ணுங்க. அது அடுத்த வீக்குள்ள அந்த டெஸ்ட்டை முடிச்சு நீங்க எல்லாம் ஃபீட்பேக் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஏதாவது ஃபீட்பேக் வாங்க. ஃபீட்பேக் எழுதுனா டெஸ்ட் எழுது யூஸே கிடையாது. சரிங்களா? ஹலோ ஓகே சார். ஓகே சார். சரி ஓகே, வேற எதுவும் டவுட் இருந்தா சொல்லுங்க, என் பண்ணிக்கலாம். நோ டவுட் சார். சரி ஓகே ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. சரிப்பா, அப்போ நம்ம ஃப்ரைடே பார்க்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு கிளியர் பண்றேன். உங்களுக்கு இந்த மெட்டீரியல் அண்ட் அந்த இது ஃபர்தரா அந்த ஃபெமினிசம் பத்தின மெட்டீரியல் எல்லாம் உங்களுக்கு நான் இந்த குரூப்ல போட்டு விட்டுறேன், நீங்க எடுத்துக்கோங்க. சரி ஓகே, தேங்க்யூ. Yes, sir. தேங்க்யூ சார். Thank you. தேங்க்யூ.